டு யூ. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் இல்லாம சிபிசியே இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இன் சிபிசி. இஷ்யூஸ் வந்து நம்ம ஹார்ட் மாதிரி சொல்லிட்டேன். இந்த டிகிரி, டீம்டு டிகிரி, ஜூரிஸ்டிக்ஷன், ரெஸ் ஜுடிகேட்டா, ரெஸ் சப்ஜுடைஸ், இது வந்து கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு வச்சுக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிகிரி சிபிசி அப்படின்னாலே டிகிரினா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் டீம்டு டிகிரி போகும். நீங்க டிகிரி எடுத்து வெர்பாட்டிமா செக்ஷன் 2 எடுத்து படிச்சா formal expression of an adjudication conclusion determines the rights of the parties and with regard to all or any of the matter and controversy blah 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 போட்டு பயமுறுத்திருப்பாங்க. just need not worry about it. டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். ஜட்ஜ்மெண்ட்ல கோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாதியினுடைய வழக்கு, the brief facts of the plaintiff or the plaintiff allegations. ரெண்டாவது allegations of the defendant in the written statement. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இது ரெண்டு பேரும் ப்ளீடிங்ஸ். இதுக்கப்புறம் எங்க பிளைண்டிஃபும் டிஃபெண்டன்ட்டும் டிஃபர் ஆகிறாங்களோ அதுல வந்து இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி அந்த இஷ்யூஸ்ல கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், கொஸ்டின் ஆஃப் லா, மிக்சட் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட், இந்த இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி அந்த ஒவ்வொரு இஷ்யூஸ் இடத்துக்கு ஆன்சர் சொல்லி இந்த ரீசனை சொல்லணும், டெசிஷனுக்கு சொல்லி கடைசியா ஃபைனலா இந்த சூட் வந்து டிகிரிடா டிஸ்மிஸ்டா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இது ஒரு லென்த்தி ப்ராசஸ். நம்ம தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருக்கமே, நமக்கு பார்த்ததுமே உடனே தெரியணும். ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தா அவ்வளோதான், நமக்கு தூக்கம் வந்துடும். என்ன சொல்ல வராங்க, என்ன வழக்கு, நேச்சர் ஆஃப் சூட் என்ன, யாரு வக்கீலு, எப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆயிருக்கு, ரிசல்ட் என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் டிகிரி. டிகிரியில 1 பேஜ் தான். எந்த கோர்ட்டு, வாதி யாரு, பிரதிவாதி யாரு, டேட் ஆஃப் சூட்டு, டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் த சூட்டு, நேச்சர் ஆஃப் சூட் என்ன, டிக்ளரேஷன் சூட்டா, இன்ஜெக்ஷன் சூட்டா, பார்ட்டிஷனா என்ன, ரிசல்ட் என்ன, வழக்கு என்ன, ரிசல்ட் என்ன. டிகிரிடா தரக்கூடிய வித் கஸ்டம். எஸ் மேடம். ஒண்ணு இல்ல சார், ஃபேன் ஏதாவது ஓடுதா சார்? உங்க வாய்ஸ் வராம. ஓகே ஓகே, ஒன் செகண்ட். எஸ் எஸ் சார், கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா சார்? ஏன்னா ஃபேன் சத்தம் தான் இவ்வளவு நேரம் கேட்டுச்சு. நாங்க இங்கே தான் டெக்னிக்கல் எரரான்னு பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் எனக்காக, ஏன்னா ரெக்கார்டிங்ல வராது. தேங்க் யூ சார், தேங்க் யூ. சாரி சார், சாரி சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் we will see degree and its meaning. நீங்க டிகிரி செக்ஷன் 2 சிபிசி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, டிகிரி இஸ் a formal adjudication, formal expression of an adjudication conclusively determines the rights of the parties with regard to all or any one of the controversy involved in this case, and it includes order rejecting the plaint, order passed in section 144 does not include dismiss for default appealable orders. It may be partly preliminary, partly final, blah 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 blah. போட்டு நம்மள போட்டு பயமுறுத்தி சிபிசி வாழ்க்கையில தொடவே கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. பட் இட் இஸ் வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. இப்ப டிகிரிக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்துருவோம். கோர்ட் வந்து ப்ளீடிங்ஸ்லாம் தயார் பண்ணி இஷ்யூஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி ஆர்குமெண்ட்டை கேட்டு ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்கும், எந்த கோர்ட்டு, கேஸ் நம்பர் என்ன, வாதி அட்ரஸ், பிரதிவாதி அட்ரஸ், வாதியினுடைய வழக்கு என்ன, பிரதிவாதியோட வழக்கு என்ன, வாதி பிரதிவாதியும் எந்த பாயிண்ட்ல ஃபேக்ட்ல டிஃபர் ஆகுறாங்க, வாதியும் பிரதிவாதியும் எந்த பாயிண்ட் ஆஃப் லால டிஃபர் ஆகுறாங்க, மிக்சட் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் என்ன, இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு இஷ்யூஸுக்கு ஆன்சர் சொல்லி கடைசியா த ரீசன் ஃபார் டெசிஷன் சொல்லி
ஃபைனலா the suit is decreed or dismissed with cause without cause ன்னு சொல்லணும். ஸோ உன் வழக்கு என்னையா என்ன ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பார்க்கறதுக்குள்ள நமக்கு தூக்கம் வந்துடும். Now we are in the fast food, immediate, instant, immediate justice. இன்ஸ்டண்டா கொடுக்கணும், நமக்கு உடனே வேணும். அப்ப ஒரு வழக்கினுடைய தன்மை என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, இமிடியேட்டா பார்த்தா தெரியணும். அதான் டிகிரி. டிகிரி இஸ் நத்திங் பட் இன் ஒன் பேஜ். ஒரு பேஜ்ல எந்த கோர்ட்டு, வாதி யாரு, பிரதிவாதி யாரு, டேட் ஆஃப் கிளைண்ட், வாதி வக்கீல், பிரதிவாதி வக்கீல், நேச்சர் ஆஃப் சூட், ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டிகிரியை வாங்கி பார்த்தாலே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன சொன்னிச்சு டீட்டெயில்டா பார்க்கணும், நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ அதனால தான் அந்த வேர்டு, ஃபர்ஸ்ட் வேர்டு எம்ப்ளாய்ட் இஸ் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அட்ஜுடிகேஷன். நான் இந்த டிகிரி டெஃபனேஷனை 3 வகையா பிரிக்கிறேன் ஃபார் ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ். நம்பர் 1, ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அட்ஜுடிகேஷன். அட்ஜுடிகேஷன்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அட்ஜுடிகேஷன் எப்போ வரும்? வாதி பிரதிவாதியை விசாரிச்சு ஹியர் பண்ணி கேட்டு ஃபைனலா கொடுக்கிறது. ஆனா நீங்க ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ டெசிஷன். அதாவது டெசிஷன் வேற, அட்ஜுடிகேஷன் வேற. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன? ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அட்ஜுடிகேஷன் ஃபர்ஸ்ட், ரைட். அந்த அட்ஜுடிகேஷன் என்ன பண்ணுது? கன்க்ளூசிவ்லி டிட்டர்மைன்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு உண்டான உரிமையை இறுதியாக நிலைநாட்டுகிறது. செகண்ட் காம்போனன்ட், கன்க்ளூசிவ்லி டிட்டர்மைன்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். எந்த உரிமையா, எந்த ரைட்டை பொறுத்து? வித் ரிகார்ட் டு ஆல் ஆர் எனி ஆஃப் தி மேட்டர்ஸ் இன் கான்ட்ரவர்சி. வாதி பிரதிவாதிக்கு இடையே என்ன கான்ட்ரவர்சி இருக்கோ அதை பொறுத்து வாதி பிரதிவாதனுடைய உரிமையை இறுதியாக நிலைநாட்டி மேலெழுந்த வாரியாக சொல்லக்கூடிய ஒரு டிகிரி, சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் டிகிரி. ஸோ லைஃப்ல நீங்க மறக்கவே கூடாது 3 காம்போனன்ட். ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் an adjudication conclusively determines the rights of the parties with regard to all or any of the controversy issue. That's all. This is the degree. இந்த டிகிரி எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் 2ல 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு, ஆர்டர் ரிஜெக்டிங் த பிளைண்ட் இஸ் எ டிகிரி. ஒரு சூட்டு போட்டுட்டான், சூட்டு போட்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ஆர்குமெண்ட்டை கேட்டு ஃபைனலாக அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம், டிகிரி பண்ணலாம். ஆனால் அந்த சூட்டு பெண்டிங்கா இருக்கும் பொழுதே ஆர்டர் 7 ரூல் லெவல்ல ஒரு பெட்டிஷன் போடுறான். ஆர்டர் 7 ரூல் லெவல்ல there are certain grounds. அந்த கிரவுண்ட்ல பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இம்ப்ராப்பர் வேல்யூவேஷன், டெபிசிட் கோர்ட் ஃபீஸ் கட்டாம இருக்கிறது, பார் ஆஃப் நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன், பார் கிரியேட்டட் பை எனி ஸ்டாச்சு, டூப்ளிகேட் பிளைண்ட் வைக்காம இருக்கிறது, டாக்குமெண்ட் வைக்காம இருக்கிறது. தீஸ் ஆர் ஆல் த கிரவுண்ட்ஸ் டு ரிஜெக்ட் த பிளைண்ட். அந்த கிரவுண்ட் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுனாலும் ஒரு பிளைண்ட் வில் பி ரிஜெக்டட். அப்ப ஒரு ஐஏல ஒரு பிளைண்ட்டை ரிஜெக்ஷன் பண்ண பெட்டிஷன் போடுறீங்க, அந்த பெட்டிஷன் அளவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் எ டிகிரி. அது ஃபைனலா சொன்னதா? மற்ற டிகிரிக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. மற்ற டிகிரி வந்து ஃபைனலா சொல்றது, இது வந்து ஒரு ஐஏல சொல்றது. ஐஏல சொல்லக்கூடியதெல்லாம் நார்மலா ஜெனரலாவே ஆர்டர் தான். It's a formal expression of a decision. But இங்க இது ஏன் why it is considered as a degree is otherwise known as deemed degree. ஏன் அப்படின்னா this order is also conclusively determines the rights of the parties with respect to all or any one of the controversies. It's a formal expression of an adjudication. அதனால தான் it is considered as a deemed degree. It is a legislative fiction. It is not a degree, but the legislature consider it as a degree, deemed degree. Deemed degree is a legislative fiction, though it is not a degree in true sense, but as per the legislature, it is deemed to be a degree. So order rejecting the plaintiff is a degree.
பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் நாட் எ டிகிரி. கிளையண்ட் ரிஜெக்ட் பண்ண பெட்டிஷன் போடுறீங்க, அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட், தட் இஸ் நாட் எ டிகிரி. அப்ப எது டிகிரி? ஆர்டர் ரிஜெக்ட். உங்க பெட்டிஷன் அலோவ் ஆனா தட் ஆர்டர் இஸ் எ டிகிரி. இஃப் இட் இஸ் டிஸ்மிஸ்ட் இட் இஸ் நாட் எ டிகிரி. அதுக்கு மேல வந்து சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் தான் போகும் ஆர்டிகல் 227. இஃப் இட் இஸ் எ டிகிரி அப்படின்னா ரெகுலர் அப்பீல் செக்ஷன் 96 தான் போகணும். எனி ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் சிபிசி. நமக்கு 144 சிஆர்பிசி தான் தெரியும், கர்ஃபியூ இல்லையா? இங்க 144னா என்ன? கர்ஃபியூ தானமா? சிஆர்பிசி சொல்றேன். நான் ரெஸ்டியூஷன் எனக்கு தெரியாத ரெஸ்டியூஷன். சோ இங்க 144 என்னன்னா ரெஸ்டிடியூஷன். ரெஸ்டிடியூஷன்னா என்ன? முதல்ல தெரிஞ்சாதானே whether it is considered as a deemed to be a degree. ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரெக்கவரி ஆஃப் சூட் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோ. ரெக்கவரி ஆஃப் சூட் போட்டாச்சு, சூட் இஸ் டிகிரீட், சூட் இஸ் டிகிரீட் பிளைண்டிஃப்க்கு சாதாரணமா. அந்த டிகிரியில பாதிக்கப்பட்ட டிஃபெண்டன்ட் என்ன பண்றான்? அப்பீல் போடுறான். அவன் போராத நேரம் அப்பீல் அவனுக்கு ஸ்டே கிடைக்கல, ஸ்டே ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி கிடைக்கல. ஏன்னா ஆர்டர் 41 ரூல் 5ல mere filing of an appeal does not amount to stay of the suit. ஸ்டே கிடைக்கல அவனுக்கு, அதனால இபி போடக்கூடாதுன்னு இருக்கா, இபி போடலாம். இப்ப என்ன பண்றான்? டிகிரி ஹோல்டர் பிளைண்டிஃப் இபி போடுறான். இபி போட்டதுமே எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டுக்கு ஜட்ஜி கேட்பார், அப்பீல் பெண்டிங்கா? பெண்டிங் யுவர் ஆனர். அப்பீல் மட்டுமே பாத்துக்கிறது, நோ ஸ்டே. ஆல்ரைட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டே ஆர்டர்னு 1 மாசம் கொடுப்பாரு. நம்மளால வாங்க முடியுமா? 1 மாசத்துல வாங்க முடியாது. 2 மாசம் கொடுப்பாரு. ஒரு நாள் நோ ஸ்டே ஆர்டர் ப்ரொடியூஸ்ட், டெலிவரி ஆர்டர். ஸோ பெண்டிங் அப்பீல் டெலிவரி ஆர்டர். இப்ப என்ன பண்ணுவார்? அமீன ப்ராசஸ் சர்வர் வாரண்ட் எடுத்துட்டு போய் டிகிரி ஜட்ஜ்மெண்ட் அட்டத்துக்கு வெளில போட்டு சுவாதீனத்தை டிகிரி ஹோல்டர் கொடுத்துருவார். டிகிரி ஹோல்டருக்கு கொடுத்துருவார். ஆனா அப்பீல் பெண்டிங்கா இருக்கும். So possession is handed over to the degree holder plaintiff. 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அப்பீல் வந்து அப்பீல் அலௌட். அப்பீல் அலௌட் அப்படின்னா என்ன அர்த்தம்? The defendant need not surrender vacant physical possession to the plaintiff. ஆனா இப்ப சுவாதீனம் யார்கிட்ட இருக்கு? டிகிரி ஹோல்டர்கிட்ட இருக்கு. திரும்ப போய் இந்த பிரதிவாதி நான் அப்பீல்ல ஜெயிச்சுட்டேன், எனக்கு சுவாதீனம் கொடுங்க, he need not file a fresh suit for recovery of possession. Possession was originally with the defendant. After the degree was levied in execution, pending appeal, delivery was ordered since there is no stay. So அப்பீல்ல அளவு ஆயிடுச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டேட்டா டிஃபெண்டன்ட் என்ன பண்ணலாம்? ட்ரையல் கோர்ட்ல செக்ஷன் 144ல ஒரு பெட்டிஷனை போட்டு, இது மாதிரி அப்பீல் எனக்கு சாதகமாயிடுச்சு, அந்த அப்பீல் ஜட்ஜ்மெண்ட் படி நான் சுவாதீனம் கொடுக்க வேண்டியது இல்லை, பட் ஆனால் சுவாதீனம் நீதிமன்றம் கொடுத்துச்சு, எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்கறான் பாருங்க. அதுக்கு பேர் தான் ரெஸ்டிடியூஷன். ஸோ 144ல 1-2 ஆர்டர் போடலாம். ஒன்று அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணலாம், அதர்வைஸ் அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணலாம். காந்தி செல்வகுமார், யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் தி செஷன் இஸ் ஓவர் அண்ட் நாட் நவ். So 144, any order is passed, then it is deemed to be a degree. It is deemed to be a degree. And it does not include order dismissing for default. Plaint போடுறீங்க, அந்த plaint ஒரு நாள் வந்து நீங்க வராதனால, plaintiff வராதனால suit is dismissed for default. That is not a degree. அது ஆர்டர் தான், but that is not a degree. அப்புறம் appealable orders. All appealable orders are not degrees. எதெல்லாம் appealable order? ஆர்டர் 43ல
எந்தெந்த செக்ஷன்ல எந்தெந்த ஆர்டர்ல போட்ட உத்தரவெல்லாம் அப்பீலபிள் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அப்பீலபிள் ஆர்டரா இருந்தா அது டிகிரி கிடையாது. அப்பீலபிள் ஆர்டர் இருந்தா என்ன ரெமெடி? சிவில் மிசலானியஸ் அப்பீல். சிவில் மிசலானியஸ் அப்பீல். அப்ப டிகிரி எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது? செக்ஷன் 2(2) படி ஆர்டர் ரிஜெக்டிங் த பிளைண்ட், எனி ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 144 does not include order dismissing for default or appealable order. இன்னும் முடியல. ஃபர்தரா என்ன சொல்றாங்க? டிகிரி மே பி preliminary, final, partly preliminary, partly final. எப்படி இருக்கலாம் டிகிரி? முதல் நிலை தீர்ப்பாணையா இருக்கலாம், இறுதி நிலை தீர்ப்பாணையா இருக்கலாம், இல்ல பாதி முதல் நிலையாகவும் பாதி இறுதி நிலை தீர்ப்பாணையாகவும் இருக்கலாம். எப்படி எப்படி இருக்க முடியும்? இருக்க. இப்ப சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் போடுறீங்க, சூட் இஸ் டிகிரீடு, அதுல பிரிலிமினரி டிகிரி பயணம் கிடையாது. இந்த டிகிரி வந்து ஃபைனல் டிகிரி, அவ்வளவுதான். யூ கேன் எக்ஸிக்யூட் த டிகிரி. டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் போடுறீங்க, சூட் இஸ் டிகிரீடு, தட் இஸ் a final degree, you can execute the degree. பார்ட்டிஷன் சூட் போடுறீங்க, பார்ட்டிஷன் சூட்ல நீதிமன்றம் என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி டிகிரி. என்ன பிரிலிமினரி டிகிரி? பிளைன்டிஃபோட ஷேர் எவ்வளவு, குவாண்டம் ஆஃப் ஷேர். இந்த தாவா சொத்துல இந்த வாதிக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கலாம், 1/3 1/5 என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணும். டிசைட் பண்ணிட்டு ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் போடும் பொழுது ஆர்டர் 26 ரூல் 13ல என்ன பண்ணுவீங்க? எந்த பாகத்தை ஈஸ்டா வெஸ்டா நார்த்தா சவுத்தா வித் டிஸ்டிங்க்ட் அண்ட் 4 பவுண்டரிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஃபைனல் டிகிரி. அதே மாதிரி மார்கேஜ் சூட். மார்கேஜ் சூட்ல ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி டிகிரி, எவ்வளவு மார்கேஜ் அமௌண்ட் கொடுக்கணும் அவன். ரெண்டாவது அந்த மார்கேஜ் ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு கொண்டு வந்து அந்த பிரிலிமினரி டிகிரியில் கண்டுள்ள தொகையை வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூட் ஆன் அக்கவுண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூட், சூட் ஃபார் டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த மாதிரி வழக்குல எல்லாருமே இந்த மாதிரி வழக்குல கோர்ட் வில் ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஏ பிரிலிமினரி டிகிரி, தேர்ஆஃப்டர் ஃபைனல் டிகிரி. ஆனா ஒரே டிகிரி இல்ல, அது எப்படி பார்ட்லி பிரிலிமினரியா இருக்க முடியும், பார்ட்லி ஃபைனலா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, பார்ட்டிசிபென்ட் ப்ளீஸ் உங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்காங்க. கிரகராஜ் ப்ளீஸ் உங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்காங்க. எப்படி பார்ட்லி பிரிலிமினரி பார்ட்லி ஃபைனலா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, say for example, you have filed a suit for recovery of possession and mean profits. Recovery of possession and mean profits. Degree is passed for recovery of possession and also for mean profits. The degree pass பண்ணனதுமே recovery of possession, you can recover the property. இது final. You can execute the degree. மீன் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி டிகிரி, plaintiff is entitled to get the mean profit. ஃபைனல் டிகிரி எப்போ ஒரு மீன் ப்ராஃபிட்ல? இந்த ரெக்கவரி ஆஃப் பொசஷன் எடுத்ததுக்கு அப்புறம், சுவாதீனம் எடுத்ததுக்கு அப்புறம், வழக்கு தாக்கல் பண்ண தேதியிலிருந்து சுவாதீனம் எடுத்த காலம் வரைக்கும் உண்டான காலத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் என்ன ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணியிருக்கிறாரோ அதைத்தான் ஃபைனல் டிகிரியில மீன் ப்ராஃபிட்ல அமௌண்ட்டை குவான்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ in a suit for recovery of possession and mean profit, the degree passed in it is partly preliminary and partly final. அதே மாதிரி நீங்க சூட் ஃபார் பார்ட்டிஷன் போடுறீங்க,
பார்ட்டிஷன்ல ப்ரிலிமினரி டிகிரி வந்து உங்க ஷேர் எவ்வளோன்னு சொல்றது, ஃபைனல் டிகிரியில எந்த போர்ஷன் உங்களுக்கு அலாட் பண்ணணும்னு சொல்றது. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. You have entered into a compromise. In a suit for compromise, partition, compromise degree was passed. And the compromise degree la first நம்ம என்ன சொல்றோம், the plaintiff is entitled to get half share in the suit property. அது preliminary. The eastern portion measuring to an extent of 50 cents is allotted to the shares of the plaintiff in respect of his shop share. This is final degree. So this degree is also partly preliminary and partly final. இவ்வளவுதான். இதுதான் டிகிரி. இப்ப கஷ்டம் இருக்கா? டிகிரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? டிகிரி இஸ் a formal expression of an adjudication, conclusively determines the rights of the parties with regard to all or any one of the controversy in issue. It includes order rejecting the plaint, any order passed under section 144, but does not include order dismissing for default or appealable orders. It may be preliminary, final, partly preliminary, partly final. So I have elucidated what is degree. Now coming to deemed degree. Deemed degree na enna? Charmadi madam? Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. You can post the deemed degree. Deemed degree ஒரு ரெண்டு பக்கம் நான் வந்து எழுதி இருக்கிறேன். அத சார்ட்ல வரும். அப்புறம் you can நான் டவுன்லோட் பண்ணி எப்படி மாடுறது? You can download. Deemed degree. Fine sir. நான் பாத்து. இப்ப ஒரு கேள்வி. சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் ரூபாய், 10 lakhs. அது கோர்ட் ஃபீஸ் எவ்வளவு? 3% எவ்வளவு? 10 லட்சத்துக்கு 30,000 30,000. சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்க போட்டுறீங்க. வீர சார்னு சீனியர் அட்வொகேட் பேசுறாரு. சார் வெபினார்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அப்புறமா கால் பண்ணி இங்க உட்காந்து சொல்லுங்க. 30,000 கோர்ட் ஃபீஸ் ஒட்டி யூ ஹவ் ஃபைல்ட் எ சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். அந்த வழக்குல உங்க டிஃபெண்டன்ட் இருக்கானே, அவன் என்ன பண்றான்? he has filed an application under order 7 rule 11 to reject the plaint. ஏதோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்ல. வசந்த் ஆஃப் பண்ணு. எல்லாமே நான் பண்ண முடியல. வசந்த் ஆஃப் பண்ணேமா. என் குரலோட சார்மதி குரல் தான் கணீர் கணீர்னு இருக்கு. சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்க ஆப்போனன்ட் ஒரு பெட்டிஷன் போற ஆர்டர் 7 ரூல் 11ல டு ரிஜெக்ட் தி பிளைண்ட். பிளைண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் each page plaint is rejected. If a plaint rejected an order rejecting the plaint is a degree, that is deemed degree. இதுக்கு மேல நமக்கு என்ன ரெமெடி? we got to file regular appeal under section 96 of the APA with order 41. so நம்ம வந்து அப்பீல் நம்ம போடுறோம். இப்ப பிளைண்ட் போடும்போது நீங்க எவ்வளவு ஸ்டாம்ப் போட்டீங்க? 30,000. செக்ஷன் 52 தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்ல நீங்க அப்பீல் போடும் பொழுது நீங்க பிளைண்ட்ல என்ன ஓட்டுனீங்களோ அதே ஸ்டாம்ப் தான் ஓட்டணும். இப்ப நீங்க எவ்வளவு ஸ்டாம்ப் இந்த அப்பீல் போடுறீங்க as against the order rejecting your client? இப்ப நீங்க எவ்வளவு ஸ்டாம்ப் ஓட்டணும்? 30,000 இல்ல ஐஏல ஓட்டுவேன் ஸ்டாம்ப் 20,000 20 ரூபா அதுவா? எவ்வளவு ஓட்டலாம்? இப்ப யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்கலாம்.
எவ்வளவு ஒட்டலாம்? இப்ப நீங்க அப்பீல் போடுறீங்க. அப்பீல் இஸ் as against the order rejecting your client. 30,000 20 இலக்கியா சேம் அமௌண்ட் 20 வெரி குட் 30,000 அப்புறம் 20 சத்யநாராயணன் ஓகே சரி ஐ வில் ஆன்சர். போதும் 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 போதும். இப்ப நோ டவுட் பிளைண்ட்ல என்ன நம்ம ஸ்டாம்ப் ஒட்டணுமோ அப்பீல் பண்ணும்போது அந்த அமௌண்ட் தான் ஒட்டணும். செக்ஷன் 52 தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட். இங்க நீங்க எந்த ஆர்டர் சேலஞ்ச் பண்றீங்க? ஆர்டர் ரிஜெக்டிங் யுவர் கிளைண்ட். நோ டவுட் கிளைண்ட்ல 30,000 ஒட்டிருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஆர்டர் ரிஜெக்ட் கிளைண்ட்டுக்கு மேல அப்பீல் போறீங்க. அவன் 20,000 தான் ஒட்டிருக்கிறான். ஆனா உங்க அப்பீல் போட்டீங்கன்னா யுவர் அப்பீல் பேப்பர் வில் பி ரிட்டர்ன்ட். யூ பே தி கோர்ட் ஃபீஸ் 30,000 சொல்லுவாங்க. தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதை நான் இது பண்ணி ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கினேன் ஃபர்ஸ்ட் 2000. அது என்ன ஆனா இப்போ நீங்க அப்பீல் போறீங்களா, அப்பீல் அலௌடுன்னு வச்சுக்காங்களேன். என்ன அர்த்தம்? இஸ் இட் மீன்ஸ் தட் யுவர் சூட் ஃபார் டிகிரி ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிகிரீடு. அப்பீல் அலௌடுன்னு என்ன அர்த்தம்? யுவர் பிளைண்ட் வில் நாட் பி ரிஜெக்டட், அவ்வளவுதான். அகைன் யூ கேன் கண்டக்ட் தி ட்ரையல். So court fees is only just 20 rupees. 2013 6 Andhra Law Journal. 2013 6 Andhra Law Journal page 222. இதுக்கப்புறம் யாரோ போட்டிருந்தாங்க ஆர் சுப்பிரமணியம் ஜியோட ஜட்ஜ்மெண்ட். தட் இஸ் ரிப்போர்ட்டட் இன் 2017 5 CTC page 498. 2017 5 CTC page 498. Now again coming to deemed degree. Deemed degree, it is also a degree, but deemed to be a degree. It is also a degree, but deemed to be a degree. So now it is a legal fiction. Even though order ஒரு இன்டர்லாக்குட்டரியில ஒரு ஆர்டர் தான் போடுறாங்க. இட்ஸ் a formal expression of a decision, but it amounts to formal expression of an adjudication conclusively determines the rights of the parties. The suit for specific performance ல order 7 rule 11 petition போட்டு ஒரு that petition is allowed னா your client is rejected னா இந்த வாதிக்கு இந்த வழக்கை தொடர்றதுக்கு அருகதையே இல்லையான்னு ஃபைனலா டிட்டர்மைன் பண்ணிடுறாங்கல்ல. அது ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் an adjudication தானே. கான்ட்ரவர்சி என்ன சொல்றாங்க? கான்ட்ரவர்சி with regard to all or anyone என்ன ஆர்டர் 7 ரூல் லெவல்ல வர இன்கிரிடியன்ட்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு முடிஞ்சு போச்சு. so it is deemed to be a degree. இந்த ரெண்டு மட்டும் இல்ல, இன்னமும் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். எனி ஆர்டர் பாஸ்ட் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 58 சப் கிளாஸ் 4. ஆர்டர் 21 ரூல் 58ங்கிறது ஒரு கிளைம் பெட்டிஷன். ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட சொத்தை நீதிமன்றம் இபில அட்டாச் பண்ணி ஏலத்துக்காக கொண்டு வரதுக்காக வச்சிருக்கும் பொழுது அந்த சொத்துக்கு வேற ஒருத்த உண்மையான ஓனரா இருந்தா அவன் என்ன பண்ணலாம்? he can claim that it is not the property of the judgment debtor, it is mine. அவன் தனியா சூட்டு போட்டு நடத்தணும்னு அவசியமே இல்லை. எக்ஸிகியூஷன் கோர்ட்லயே என்ன பண்ணலாம்? he can file an application to determine his title to the property. அப்ப அந்த ஆர்டர் 21 ரூல் 58ல ஒரு பெட்டிஷன் போட்டா நீதிமன்றம் என்ன பண்ணும்? அலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அட்டாச்மெண்ட் ஆல்ரெடி மேட் வில் பி raised. அந்த ப்ராப்பர்ட்டி will be freed from attachment போய்டும். அப்ப டிகிரி ஹோல்டர் வேற ப்ராப்பர்ட்டி எடுக்கணும், இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணணும். ஒன் செகண்ட், few minutes ஆயிடும்.
Sorry for the inconvenience. இப்ப ஆர்டர் 21 ரூல் 58ல எந்த ஆர்டர் போட்டாலும் சரி, ஒண்ணு அலோ பண்ணணும் இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். எந்த ஆர்டர் போட்டாலும் that is a degree under deemed to be a degree under order 21 rule 58 subclass 4. அப்புறம் partition suit. Partition act இருக்க மொத்தமே 10 செக்ஷன். இந்த பார்ட்டிஷன் ஆக்ட் எப்ப அப்ளை ஆகும்னு தெரியுமா? எப்ப பார்ட்டிஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்னு தெரியுமா? சூட் ஃபார் பார்ட்டிஷன்ல when the partition act will apply. யார காந்தின்னு ஒருத்தர் ரைஸ் பண்ணாரு கையே, கவிதா யாராச்சும் சொல்ல முடியுமா? பார்ட்டிஷன் ஆக்ட் சூட் ஃபார் பார்ட்டிஷன்ல எப்ப அப்ளை பண்ண முடியும்? எப்ப அப்ளை பண்ண முடியும்னா செக்ஷன் 4 சொல்லக்கூடாது. எந்த ஸ்டேஜ்ல அப்ளை பண்ண முடியும்? ஆஃப்டர் ட்ரையலா? அப்புறம் மீனாட்சி சுந்தரம் சொல்றாரு ஆஃப்டர் ட்ரையல்னு. அப்புறம் சரி நானே சொல்றேன். இந்த பார்ட் ஆஃப்டர் டிகிரி எப்பா ஸ்பெல்லிங்கை மாத்தி போடுங்கப்பா. DECREE. நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி டிகிரி போடுறீங்க, ரைட்? ஆல் ரைட். பார்ட்டிஷன் சூட்ல எஸ் ரைட் இஸ் ரெஃப்யூஸ்ட். பார்ட்டிஷன் சூட்ல ப்ரிலிமினரி டிகிரி கொடுத்துட்றாங்க. இது மாதிரி இந்த வாதிக்கு இந்த தாவா சொத்துல அரை பங்கு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அது வந்து ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. சூட் ப்ராப்பர்ட்டி இஸ் எ ஹவுஸ். In the house, the plaintiff wants to get his half share. All right. Stop posting in chat box. Please hear me. Preliminary டிகிரியில அந்த வீட்டை போட்டுக்கிட்டு அரை பங்கு இருக்குன்னு கொடுத்தாச்சு. ஃபைனல் டிகிரி பெட்டிஷன் போடுறான் ஆர்டர் 26 ரூல் 13ல எனக்கு பாகத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி. நீதிமன்றம் ஒரு கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுது. கமிஷனர் போறாரு, போய் 2 பிரிக்கிறாரு. 2 பிரிச்சா யாருமே வசிக்க முடியாது. குறுக்க பிரிக்கிறாரு, ஹரிசான்லா பிரிக்கிறாரு, வெர்டிகலா பிரிக்கிறாரு. எப்படி பிரிச்சாலும் யாருக்கும் உபயோகம் இல்லாம இருக்கு. வீட்டோட அகலமே ஒரு 20 அடின்னு வச்சுக்கோங்க. 10 அடியில எப்படி வசிக்க முடியும்? அப்ப நீதிமன்றம் நியமனம் பண்ண கமிஷனர் என்ன பண்ணுவாரு? He will file a report that the property is incapable of division. It cannot be divided by meets and bounds. அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. எப்ப ஃபைனல் டிகிரி பெட்டிஷன்ல இந்த சூட் ப்ராப்பர்ட்டிய பிரிக்க முடியாது. பாதிக்கு அரை பாகம் இருந்தாலும் சரி, 3 பாகத்துல 4ல ஒரு பாகம், 5ல ஒரு பாகம், அது மாதிரி பிரிக்க முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. எஸ். அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணணும்? அந்த சொத்துல, தாவா சொத்துல அரை பங்குக்கு மேல யாருக்கு இருக்கோ, the person having more than mighty of share, mighty means of share, அந்த ஷேர் யாருக்கு இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம்? செக்ஷன் 2(3) படி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். எனக்கு அரை பங்குக்கு மேல இருக்கு, இந்த சொத்தை பிரிக்க முடியாத ரிப்போர்ட் இருக்கு, நீங்க ஏலத்துல விட வேணாம், இந்த சொத்துக்கு மார்க்கெட் மதிப்பு என்னவோ டிஃபரண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி he can compel the court to get the property, to ask the defendant to release his share and to pay overalty amount கொடுக்கலாம்னு சொல்லி மனு போடலாம்.
அந்த மனு அது மாதிரி யாருமே போடல அப்படின்னு சொன்னா 2ல அப்ளிகேஷனே போடல, ஏலம் விடலாம். ஏலம் விட்டா MIT ஸ்பெல்லிங் MYETY கரெக்ட். ஏலம் விட்டா அந்த ஏலத்துல அந்த டிகிரி ஹோல்டரே வந்து கலந்துக்கலாம். நார்மலா ஆர்டர் 21 ரூல் 72ல டிகிரி ஹோல்டர் ஏலத்துல கலந்துக்கிட்டா கோர்ட் பர்மிஷன் தேவை. பட் ஆனா சூட் ஃபார் பார்ட்டிஷன்ல டிகிரி ஹோல்டர் ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு நீதிமன்ற அனுமதி தேவையில்லை. I will explain. அப்ப பாகம் பிரிக்க முடியாத சொத்து யாருமே வந்து மாய்டி ஆஃப் ஷேர் உள்ளவங்க வந்து மீதி சொத்தை வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்க ரெடியா இல்ல. இப்ப நான் உதாரணம் சொல்லனே, வாதி ஒருத்தர் இருக்கிறாரு, பிரதிவாதி 3 பேர் இருக்கிறாங்க. 4ல ஒரு பாகம் வாதிக்கு, அதே மாதிரி பிரதிவாதிக்கு ஒவ்வொருத்தருக்கும் 4ல ஒரு பாகம். 4 பாகமா சொத்தை பிரிக்க முடியாது. பிரதிவாதிக்கு 3 பேர்த்துக்குமே மாய்டி ஆஃப் ஷேர் இருக்கு, அவன் சொத்தை வாங்க விருப்பப்படல. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணும், சொத்தை ஏலத்துல தான் விடும். அப்ப ஏலத்துல விடும் பொழுது இந்த டிகிரி ஹோல்டர் இருக்கிறான்ல, அவன் போய் ஏலத்துல கலந்துக்கலாம், நீதிமன்ற பெர்மிஷன் தேவையில்லை. அவன் ஒரு ரேட்டு கேட்கறான், அவனுக்கு ஈக்குவலா இன்னொருத்தன் ரேட்டு கேட்கறான், தேர்ட் பார்ட்டியும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி given to the ஷேர் ஹோல்டர், டிகிரி ஹோல்டர். அப்ப அவன் எவ்வளவு பணமா தனக்கு உண்டான ஷேர் அமௌண்ட்டை கழிச்சுக்கிட்டு மீதி பணம் கட்டினா போறோம். சோ இது the partition act will apply when the commissioner filed his report in the final degree application that the property is incapable of division. அப்படின்னு எப்ப ரிப்போர்ட் வருதோ ஃபைனல் டிகிரியில, அதுக்கு அப்புறம் தான் இந்த பார்ட்டிஷன் ஆக்ட் அப்ளை ஆகும். இப்ப இந்த செக்ஷன் 2, 3, 4 மாய்டி ஆஃப் ஷேர் உள்ளவங்க, ஏலத்தில் கலந்துக்கிறவங்க, அதிகமா இது பண்றவங்க பெட்ஷன் போடலாம். அந்த பெட்ஷன் போட்டு டிஸ்மிஸ் ஆனாலும் சரி, அலோவ் ஆனாலும் சரி, all the orders will be considered as a deemed degree under section 8 of the Partition Act. Under section 8 of the Partition Act. So section 8 of the Partition Act is a deemed degree. That is any order passed under section 2, 3 and 4 of Partition Act. அடுத்தது order passed under section 57 subclass 2 again subclass D of Transfer of Property Act. TP Act ல section 57 2D ல ஒரு ஆர்டர் போட்டா that order is a deemed degree. அது என்ன செக்ஷன் 57? நீதிமன்றம் ஒரு ஏலம் விடுது, ஏலத்துல ஒருத்தர் எடுத்துக்கிறான். இந்த சேல் ப்ரொக்ளமேஷன்ல நீதிமன்றம் ஏலம் விடுறதுக்கு முன்னாடி சேல் பேப்பர்ஸ்னு போடுவாங்க, சேல் ப்ரொக்ளைம் பண்ணணும் இந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், சப்ஜெக்ட் டு தி என்கம்பரன்ஸ் தி ப்ராப்பர்ட்டி வில் பி சோல்ட். இப்ப டிகிரி ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் சொத்தை நீங்க ஏலத்துக்கு கொண்டு வரீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் ஏற்கனவே இந்த வழக்குக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட அடமானம் வச்சுதான் வச்சுக்கோங்க, இந்த சப்ஜெக்ட் டு தி மார்கேஜ் தான் நீங்க ஏலம் விட முடியும். அப்ப ஏலம் எடுக்கிறவன் அந்த மார்கேஜ் அமௌண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலத்துல எடுத்துக்கிட்டு அந்த மார்கேஜ் அமௌண்ட்டை கொடுத்து கிளியர் பண்ணணும். If the property of the judgment debtor is sold in public auction subject to encumbrances இருந்ததுன்னா, இந்த ஏலம் எடுத்த ஆக்ஷன் பர்ச்சேசர் என்ன பண்ணலாம், இது மாதிரி நான் சொத்தை ஏலத்துல எடுத்துட்டேன், சப்ஜெக்ட் டு அப்ஜெக்ஷன் இருக்கு, சப்ஜெக்ட் டு என்கம்பரன்ஸ் இருக்கு, அடமானம் இருக்கு, இந்த அடமான பணத்தை வந்து ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் கொடுக்கணும், நான் ஏலம் எடுத்துட்டேன், அவனுக்கு பதிலா இந்த பணத்தை வந்து நான் கோர்ட்ல கட்டி ப்ளீஸ் டிக்ளேர் தட் தி ப்ராப்பர்ட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் என்கம்பரன்சஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்கம்பரன்ஸை கிளியர் பண்றதுக்கு பணத்தை கட்டி யூ கேன் கெட் அன் ஆர்டர் தட் தி ப்ராப்பர்ட்டி sold in your favor through court auction is free from encumbrance சொல்றதுக்கு that order can only be passed by the district judge. So order passed under section 57 2D is a deemed degree. Is a deemed degree. அடுத்தது
Order 21, Rule 46B, Order against Garnasi. Garnasiக்கு எதிராக இபி கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா ஆர்டர் 21 ரூல் 46B அந்த ஆர்டரும், ஆர்டர் 21 ரூல் 46C அவன் நான் கார்னசியா இல்ல அப்படி இப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப ட்ரையல் ஆஃப் டிஸ்பியூட்டட் கொஸ்டின், அந்த கார்னசி கிட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட் அட்டார் பணம் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணு கோர்ட்டு. அது மாதிரி ஆர்டர் 21 ரூல் 46C ஒரு உத்தரவு போட்டாலும், ஆர்டர் 26 ரூல் 46E தேர்ட் பார்ட்டியை பொறுத்து ஒரு உத்தரவு போட்டாலும், all orders are deemed to be degree under order 21 rule 46 capital H of CPC. Order 21 rule 46 subclass H. அதே மாதிரி இபி போட்டாச்சு, ஜட்ஜ்மெண்ட் டேட்டா இருந்தானா அவனை தூக்கி வெளியில போட்டுட்டு யூ கேன் கெட் பேக் அண்ட் பொசிஷன். ஜட்ஜ்மெண்ட் டேட்டா இல்ல, அவனுக்கு பதிலா வேற ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் டெனண்டா இருக்கலாம், மார்கேஜியா இருக்கலாம், மார்கேஜ் இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம், இல்ல அவர் கிளைமிங் இண்டிபெண்டன்ட் ரைட் ஓவர் தி ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். அவன் என்ன பண்றான், ரெசிஸ்ட் பண்றான். யூ கேன் நாட் டேக் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. டெனண்ட் கூட கேன் ரெசிஸ்ட். எப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, if the tenant is inducted into possession of the property before the filing of the suit. Pending suit property is, if a tenant is inducted into possession, then tenant is liable to be evicted. அப்ப ரெசிஸ்ட் பண்றான் பாருங்க, அவன் வந்து பண்ண வேண்டிய பெட்டிஷன் ஆர்டர் 21 ரூல் 97. ரெசிஸ்ட் பண்றவன் அப்ராணின்னு வச்சுக்குவான். டிகிரி ஹோல்டரா பர்ச்சேசரா என்ன பண்ணுவான், டிகிரி ஹோல்டர் இல்ல சொத்தை வாங்கின பர்ச்சேசர் என்ன பண்ணுவான், நான் வந்து கோர்ட்ல எடுத்துட்டேன், ஏலம் எடுத்துட்டேன், கோர்ட் எனக்கு திருப்பி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆளை வச்சு தூக்கி போட்டுருவான். So if the person in possession is dispossessed by degree holder or purchaser, they can file an application on order 21 rule 99. அதே மாதிரி நீதிமன்றம் ஏலத்துக்கு கொண்டு வரக்கூடிய சொத்து, அட்டாச் பண்ணக்கூடிய சொத்து வந்து ஜட்ஜ்மெண்ட் டேட்டாருக்கு பாத்தியம் இல்லை, அதுல எனக்கு முழு உரிமை இருக்கு இல்ல பாதி உரிமை இருக்கு அப்படின்னு யாராச்சும் தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணாங்கன்னா, they can file an application under order 21 rule 101 to determine their right, title, interest in the property. இந்த மாதிரி ஆர்டர் 21 ரூல் 97, ஆர்டர் 21 ரூல் 99, ஆர்டர் 21 ரூல் 101 இதுல போடக்கூடிய அனைத்து ஆர்டர்களும் if it is allowed or dismissed, அனைத்து ஆர்டர்களும் டீம்டு டிகிரி என்றே கருதப்பட வேண்டும் என்று ஆர்டர் 21 ரூல் 103 சிபிசி சொல்லுது. சோ டீம்டு டிகிரி வரும்பொழுது எக்ஸிகியூஷன் பாதி ஓவர். So under order 21 rule 103, any order passed under order 21 rule 97, order 21 rule 99, order 21 rule 101 shall be deemed to be a degree. Degree na என்னன்னு சொன்னேன், formal expression of an adjudication. Order na என்ன, section 214 படி order means formal expression of an any decision of a civil court which is not a degree. இங்க adjudicationக்கு decisionக்கு வித்தியாசம் இருக்கு. Decision without going into the real merits of the case, with the available record the court can take decision. But adjudication is something different on different footing. After analyzing the evidence, oral examination, documentary evidences, பார்த்துட்டு ஃபைனலா கொடுக்கிறது adjudication. So degree, formal expression of an adjudication. Order is a formal expression of a decision, but in sometimes order rejected the plaint, order passed under order 21 rule 103, order passed under section 8 are deemed to be degrees.
ஸோ டிகிரிக்கு மேல நீங்க என்ன உங்களுக்கு ரெமெடி அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைல் அண்ட் ரெகுலர் அப்பீல் அண்டர் செக்ஷன் 41 செக்ஷன் 96. டீம்டு டிகிரிக்கு அதே தான், அப்பீல் தான், ரெகுலர் அப்பீல் தான், சிஎம்ஏ வராது. So deemed degree is a legal fiction created by the legislature. In true sense, even if it is not a degree, it is deemed to be a degree. As against the same, regular appeal will lie, because it also conclusively determines the rights of the parties with regard to any one of the controversy involved in this case, and it is a formal expression of an adjudication, even if it is a formal expression of a decision passed in interlocutory application. So this is deemed degree. So now I elucidated deemed degree. Now coming to jurisdiction. Section 9 of CPC. என்ன சொல்றாங்க? எடுத்ததுமே to try all suits of civil nature. To try all suits of civil nature. எந்தெந்த வழக்க உரிமையியல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த வழக்கு சிவில் நேச்சரா இருக்கிறதோ அந்த வழக்குகளை. சிவில் நேச்சர்னா என்ன? அது தெரியணும்ல. சிவில் நேச்சர்னா என்ன? சிவில் நேச்சர் வழக்க நீ சிவில் கோர்ட் எடுத்துக்கலாம். சிவில் நேச்சர்னா என்ன? A suit is said to be civil in nature when it involves the determination of the civil right of the parties. A suit is said to be civil in nature when it involves the determination of civil rights of the parties. Civil right na enna அடுத்தது? Civil nature na civil right decide பண்ற வழக்கு civil nature. Civil right na என்ன? Civil right na enna? Civil right means the rights and remedies vested in a citizen within the domain of private law as distinct from public law. Civil right means the rights and remedies vested in a citizen within the domain of private law as distinct from public law. Civil nature na பார்த்தாச்சு, civil right ஆனோ பார்த்தாச்சு. என்னென்ன? பிரைவேட் லால ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், ரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கணும், அது வந்து பிரைவேட் லா சம்பந்தப்படாம இருக்கணும். இருந்தா இட் இஸ் a civil right. பிரைவேட் லான்னா என்ன, பப்ளிக் லான்னா என்ன? அடுத்த கேள்வி. பிரைவேட் லான்னா என்ன, பப்ளிக் லான்னா என்ன? எதெல்லாம் பிரைவேட் லா? Now you can open your chat box. எதெல்லாம் பிரைவேட் லா, எதெல்லாம் பப்ளிக் லா? எங்க chat box ஓபனே ஆக மாட்டேங்குது. ஒண்ணுமே காணுமே. சரி, personal laws or private law, all succession laws. அப்புறம் between individuals, laws for general people or private laws. அப்புறம் family laws, business laws, dispute between individual. அப்புறம் பப்ளிக் லானா என்னப்பா? பப்ளிக் லா என்ன? பப்ளிக் லாங்கிறது என்ன? ஐபிசி, கான்ஸ்டிடியூஷன் லா, between two nations dispute.
ஓகே, ஆல் ரைட். இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஸ்டாப் 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 ஸ்டாப். Transfer of Property Act. It deals with transfer inter vivas. Contract Act. It deals with the agreement entered into between two parties. Specific Relief Act. It deals with the rights and remedies available to the persons those who have entered into an agreement to sell the property. இதெல்லாமே பிரைவேட் லா. ஸோ பிரைவேட் லாங்கிறது இந்தியன் சிட்டிசனுக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டிசனுக்கு ஒரு ரைட் இருக்கணும். அந்த ரைட் இன்ஃப்ரிஞ்ச் ஆயிருக்கணும். இன்ஃப்ரிஞ்ச் ஆன ரைட்டுக்கு ஒரு ரெமெடி இருக்கணும். அந்த ரெமெடியை கேட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு வரணும். அதுதான் உங்களுடைய சிவில் ரைட். பப்ளிக் தானே என்ன? இந்தியன் பீனல் கோட், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இன்டர்நேஷனல். இப்ப கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் முன்னாடி சிலோனுக்கு கொடுத்தது வேற இருக்காருன்னா மறந்துட்டேன். எனக்கு சிலோனுக்கு ஒரு இடம் கொடுத்தோமே நம்ம, கச்சத்தீவு சார். கச்சத்தீவு, சாரி மேடம். கச்சத்தீவு வந்து ஒரிஜினலா இட் வாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அப்ப இந்திரா காந்தி பீரியட்ல அதை நம்ம தார வார்த்து சிலோனுக்கு கொடுத்துட்டோம். கச்சத்தீவில் வந்தவங்களாம் நிறைய பேர் தமிழர்கள். நம்ம பக்கத்துல ராமேஸ்வரம் தானே இருக்கு. ராமேஸ்வரம் சப்கோர்ட்ல போய் இந்திய அரசாங்கம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது தவறு, டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேஸ் போட முடியுமா? ஏன்? இட் இஸ் நாட் யுவர் சிவில் ரைட். எந்த பிரைவேட் சட்டத்துல உங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கு? இட் இஸ் எ கான்ஸ்டிடியூஷன், பப்ளிக் பாலிசி. ஸோ இந்த பிரைவேட் லால வந்து இது பண்ணா யூ கேன் நாட் அப்ரோச் தி சிவில் கோர்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் யுவர் சிவில் ரைட். Sir, individual right is infringed with respect to his life and property affected under any of the private law. It is his civil right. He can approach the civil court for his redressal. But the alleged infringement of private law, civil court has no jurisdiction. That remedy lies elsewhere. 226 Constitution of India challenge பண்ணுங்க, but not before the civil court. So, civil court என்ன jurisdiction? It can decide the suits which are civil in nature. Civil in nature na enna? A suit is said to be civil in nature when it involves the determination of the civil rights of the parties. Civil right means the rights and remedies vested in a citizen within the domain of private law as distinct from public law. Public law, you can go to the High Court. You can invoke the jurisdiction under Article 226, not before the civil court. அதே மாதிரி இப்ப நமக்கு டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு. என்ன இருக்கு? இந்தியா பூரா வந்து மதுக்கடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. மதுக்கடை இருக்கா இல்லையா? மதுக்கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிவில் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? Directive state policy cannot be enforced. It's a constitution, public law. So அது மாதிரி நீங்க எந்த வழக்கு சிவில் கோர்ட்டுக்கு போடணும் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது முக்கியமா the cognizance of the same unless the cognizance of the same is expressly or impliedly barred under any statute அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்றோம். சிவில் நேச்சர் தான், சிவில் ரைட் இன்வால்வ் ஆயிருக்கு, பிரைவேட் லால வந்து உனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிற, நீ வரலாம். இருந்தாலும் ஏதேனும் ஒரு பர்டிகுலர் பிரைவேட் லா
சிவில் கோர்ட்டுக்கு அதிகார ஆள் வரையறை இல்லை. சிவில் கோர்ட் லேக்ஸ் jurisdiction. Civil court, there is total lack of competence of the civil court because it is barred under statute. இருந்ததுன்னா எக்ஸ்பிரஸாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். அப்படினாலும் சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இப்ப எக்ஸ்பிரஸ் பார் எங்க இருக்கு? சர்ப்ரைஸ் ஆக்ட் செக்ஷன் 34. இட் எக்ஸ்பிரஸ்லி bars the jurisdiction of the civil court. Section 293 of Income Tax Act, it expressly bars the jurisdiction of the civil court. So சர்ப்ரைஸ் ஆக்ட்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து சிவில் கோர்ட்ல போடலாமா? போட முடியாது. கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ்ல ஒரு ஆர்டர் போறாரு, அந்த ஆர்டர் தப்பு, நல்லீகல், நல் அண்ட் வாய்ட், நாட் பைண்டிங் ஆன் மீ அப்படின்னு சொல்லி சிவில் கோர்ட்ல போட முடியுமா? போட முடியாது. ஏன்? there is a bar, express bar under section 293. அது மாதிரி செக்ஷன் 77 ஆஃப் தி தமிழ்நாடு வேக்ஸ் ஆக்ட், அது மாதிரி செக்ஷன் 107 ஆஃப் தி தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆஃப் லேண்ட் ஆக்ட் 1961. இந்த மாதிரியான சில செக்ஷன் ஆக்ட்ல சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்ல அப்படின்னு எக்ஸ்பிரஸா இருக்கு. இருந்தா சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. இம்ப்ளைடு பார் என்ன? இம்ப்ளைடு பார்க்கு யாராவது உதாரணம் சொல்ல முடியுமா? State the statutes which impliedly bars the jurisdiction of the civil court. Open your chat box. Rent Control Act, yes. Arbitration Act, very good. My Act, இது என்ன My Act பா? Motor Vehicles Act அதே, சாரி. Yes, Motor Vehicles Act. பழைய Land Acquisition Act. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்ல வந்து எக்ஸ்பிரஸ் பார் கிடையாது. சோ இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் இம்ப்ளைட்லி பார். HRNS ஆக்ட்ல there is no express bar. இம்ப்ளைடாவும் பார் இல்ல. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 71ல வந்து HRNS ஆக்ட்ல வந்து சிவில் கோர்ட்டுக்கு தான் கேஸ் போட முடியும். டிஹர்டிங்கிறது ட்ரிபியூனல், அது RDBI ஆக்ட், ரெக்கவரி ஆஃப் டியூஸ். பட்டா பாஸ்புக் ஆக்டா? பட்டா பாஸ்புக் ஆக்ட்ல வந்து டைட்டில் டிஸ்பியூட் இருந்ததுன்னா யார் டிசைட் பண்ணுவா? தாசில்தாரே டிசைட் பண்ணுவாரா? லேபர் டிஸ்பியூட், லேபர் லாஸ். So labor laws, rent control laws, arbitration and conciliation act, motor vehicles act, SARFAESI act, these are all some examples which impliedly bars the jurisdiction of the civil court. அப்ப சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, ரைட்டா? இப்ப ஓகே, ஸ்டாப் போஸ்டிங் இன் தி சாட் பாக்ஸ். இப்ப முக்கியமான கட்டம், எக்ஸ்பிரஸ் பாரா இருந்தா சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, இம்ப்ளைடு பாரா இருந்தாலும் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு எக்ஸ்பிரஸ் பாரே இருக்கு ஒரு ஆக்ட்ல, சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, இருந்தாலும் சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எப்ப வரும்? Even though there is an express bar in particular statute, the doors of the civil court is wide open when the act of the authority is ultra vires of this particular enactment. ஒரு ஆக்டிங் கீழ சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆக்ட் ஆஃப் தி அத்தாரிட்டி இஸ் அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப அது எங்க டிசைட் பண்ண முடியும்? சிவில் கோர்ட் தான் டிசைட் பண்ண முடியும். இப்ப சர்பாசி ஆக்ட்ல செக்ஷன் 34ல சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்ல சொல்லியாச்சு. ஒரு பிரின்சிபல் பாராயோர் ஒரு சொத்தை அடமான வச்சு கடன் வாங்குறான் பேங்க்ல. அவன் சொத்தை எப்படி வாங்குறான்னா, இம்பர்சனேட் பண்ணி, ஒரிஜினல் ஓனர் மாதிரி இம்பர்சனேட் பண்ணி சொத்தை வாங்குறான். அதை பேங்க் அடமான வச்சு
பணத்தை வாங்கி கட்டாம போயிடுறோம். அந்த சொத்து ஏலத்துக்கு வருது. உண்மையான ஒரிஜினல் ரெக்கார்ட்லாம் கரெக்டா வச்சிருக்கிறான். சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்மளால சொல்ல முடியுமா? fraud has been committed. It can only be decided by the competent civil court. பேங்க்ல நம்ம வந்து சொத்தை வந்து அடமானம் கொடுக்குறோம். என்ன அடமானம் கொடுக்குறோம், அதுக்கு ஒருத்தர் கேரண்டார் கொடுக்குறான். இன்னொரு சொத்தை அதே அவன் கேரண்டார் ஒரு சொத்தை கொடுக்குறான். Work from home, which could have இப்ப பேங்க்ல லோன் வாங்குறான் பிரின்சிபல் பாரோயர். அவன் ஒரு சொத்தை வந்து செக்யூரிட்டியா கொடுக்குறான். கேரண்டாரும் அவன் சொத்தை செக்யூரிட்டியா கொடுக்குறான். இப்ப இந்த பிரின்சிபல் பாரோயரும் பேங்க்கும் கொலியூட் ஆகி பிரின்சிபல் பாரோயர் கொடுத்த சொத்தை வந்து நைஸா வாங்கிக்கிறான் கேரண்டாருக்கு தெரியாம. கேரண்டார் சொத்து இப்ப பிரின்சிபல் பாரோயர் பணத்தை கட்டல. பேங்க் என்ன பண்றான், நோட்டீஸ் விடுறான் யாருக்கு, கேரண்டாருக்கு. கேரண்டாரை விட்டதுமே அவன் சொல்றான், கேரண்டர் விட்டதுமே என்ன எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்க அப்படின்னா, ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் கேரண்டர் கோ எக்ஸ்டென்சிவ் வித் தட் ஆஃப் தி பிரின்சிபல் பாரோயர் கான்ட்ராக்ட் ஆக்ட் உனக்கு சொல்லி தரலையா லா காலேஜ்ல, இந்த மாதிரி கிளாஸ்ல என்ன நீ படிக்கலையா, அவன் கட்டாலும் கட்டாட்டி உன் மேல நான் எடுப்பேன் அப்படின்றான். அப்பதான் விசாரிச்சா அப்பதான் தெரியுது பிரின்சிபல் பாரோட சொத்தை இவனுக்கு தெரியாமே கொடுத்துட்டான்னு சொல்லி. No fraud has been committed. No doubt. கேரண்டாரு பிரின்சிபல் பாரோயர் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கட்டுறதுக்கு அவன் தான் லயபிள், ரைட்டு. இப்ப பேங்க்கு கட்டிட்டான்னு வச்சுக்காங்க. கேரண்டார் பிரின்சிபல் பாரோயர் வாங்கக்கூடிய கொடுக்க வேண்டிய பணத்தை கட்டிட்டான். கேரண்டார் இப்ப என்னவா வந்துடுறான், கிரெடிட்டாரா வந்துடுறான். அப்ப பிரின்சிபல் பாரோயர் என்னென்ன சொத்தெல்லாம் கொடுத்தாலும் அந்த பேங்க் இஸ் பவுண்ட் டு டெலிவர் இட் டு தி கேரண்டார் who has paid the amount on behalf of the principal borrower. Now the creditor bank வந்து போயிடுறான், தேர்ட் பார்ட்டி ஆயிடுறான். guarantor becomes the principal creditor, the principal borrower remains as such. This is doctrine of subrogation. அப்ப கேரண்டாருக்கு தெரியாமையே பேங்க் வந்து fraudulent-ஆ பிரின்சிபல் பாரோயர் கொடுத்த செக்யூர்ட் அசெட்டை திரும்ப கொடுத்துட்டா இட் இஸ் a fraud. இதுக்கு நான் போய் டிஆர்டிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. I can establish. It can only be gone into by the competent civil court by letting in evidence. Tribunal and other forums are only persona designator. They are having limited jurisdiction. DRT வந்து என்ன டிசைட் பண்ணா, பேங்க் பணம் கொடுத்துருக்கானா, செக்யூர்ட் அசெட் இருக்கா, பிரின்சிபல் பேர் பணம் கட்டிருக்கானா, 13 நோட்டீஸ் கொடுத்துருக்கானா, 13 மெசேஜ் எடுத்திருக்கானா, ஏலம் விட்டுருக்கானா, ஆக்ஷன் நடந்திருக்குதா, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல தாண்டி ட்ரிபியூனலுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து எக்ஸம்ப்டட் ஃப்ரம் தி பர்வியூ ஆஃப் தி சர்பாசி ஆக்ட். ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் நான் சர்பாசி ஆக்ட்ல ஏலம் விடுறேன்னு சொல்லி பேங்க் விட்டா அதுக்கு ட்ரிபியூனல் தான் போடுமா? So even if any particular statute expressly bars the jurisdiction of the civil court, still the civil court has got jurisdiction provided when the act of the authorities constituted under the act is ultra vires that or fraud has been committed. Right? அது மட்டும் இல்ல, சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த ஸ்டாச்சுல வரக்கூடிய விஷயங்களை தீர்மானம் பண்றதுக்கு, அதுக்கு மேல மேல்முறையீடு பண்றதுக்கு ஒரு அமைப்பு அந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்க வேண்டும். So there must be a hierarchy of forum to decide and determine the rights arising under the particular enactment. So express bara irundalum, when the act of the authority is ultra vires, civil court has got jurisdiction. Not only that, that particular statute must provide the hierarchy of forum from lower level to upper level. கொடுக்கணும். அது மாதிரி forum இல்லைன்னு வச்சுக்காங்களேன், civil court தான் jurisdiction. So this first case is famous Dulabai case, AR 1969 Supreme Court, page 78. AR 1969 Supreme Court, page 78. சாருமதி மேடம் சாட் பாக்ஸ்ல போடலாம், அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு.
2002 6 SCC page 416. 2002 6 SCC page 416. இப்ப நான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குங்கிறேன், வாதி கோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்றேன். பிரதிவாதி என்ன பண்ணா கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லைன்னு சொல்றான். இப்ப the burden of proof யாருக்கு? The burden of proof is on the person who pleads that the court has no jurisdiction. யாரு கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ப்ரூவ் பண்ணணும். burden of proof is not on the plaintiff who has instituted the suit stating that the court has got jurisdiction. 2008 12 SCC page 181. Yes. 2003 6 SCC page 151. ஜூரிஸ்டிக்ஷன் அங்க நம்ம விட்டாங்களா, அது எக்ஸ்பிளனேஷன் 1 2 அதை வேற வச்சிருக்கிறான். எக்ஸ்பிளனேஷன் 1 2. A suit with respect to religious honors, dignities, privileges, simpliciter is not a suit of a civil nature. With respect to religious honors, dignities, privileges, நான் வந்து ஒரு பெரிய மடாதிபதி, நான் பெரிய பணக்காரன், கோயிலுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்துருக்கிறேன், நான் கோயிலுக்கு பழனி கோயிலுக்கு போனேன்னா என்னை பூர்ண மரியாதையோட அழைச்சி எனக்கு மரியாதை பண்ணணும், பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் போட முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரி கோவில்ல பெருமாள் கோயில்ல வந்து ரெண்டு விதமான பூஜை உண்டு. வைகாநாசம் என்னன்னு தெரியல. யாராச்சும் எனிபடி ஃப்ரம் ஐயங்கார் ஃபேமிலி? பெருமாள் கோயில்ல ரெண்டு பூஜைக்கு என்ன பேரு? வைகாநாசம் ஒண்ணு, இன்னொன்னு யாரும் இல்லையா? சரி, இது மாதிரி இந்த வடகலை தென்கள் மாதிரி இது மாதிரிதான் பூஜை பண்ணணும், அந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு சொல்லி சூட்டு போட முடியுமா? போட முடியாது. ஆனால் தொன்று தொட்டு ஒரு பழக்க வழக்கம் அந்த கோவிலில் இருந்து அதன் காரணமாக யாருக்காச்சும் மரியாதையோ ஹானரோ சில சிறப்பு சலுகையோ அளிக்கப்பட்டிருந்து திடீரென்று அந்த சலுகை ஹானர் மரியாதை கொடுக்கப்படாமல் இருந்தால் அதன் பொருட்டு வழக்கு தாக்கல் பண்ணும். ஸோ இந்த ரிலீஜியஸ் மேட்டர்ல எனக்கு ஹானர் பண்ணு, பிரிவிலேஜ் கொடு, டிக்னிட்டிஸ் கொடு, இந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும், அந்த மாதிரி தான் பூஜை பண்ணக்கூடாதுன்னு யூ கேன் நாட் ஃபைல் எ சிவில் சூட். பட் ஆனா பழக்க வழக்கமா இப்ப வந்து ஸ்ரீரங்கத்துல ராமானுஜ ஜீயர் தோற்றுவிச்ச மடம் இருக்கு, அதுல இருக்கிற ஜீயர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க, தொட்டு தொட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது கோவில்களுக்கு புக்கில் இருக்கு. அது திடீர்னு கொடுக்க முடியாத ஒரு நாள் ஜாயிண்ட் கமிஷன் சொன்னார்னா he can file a civil suit. ஏன்னா this is attached to his office. இதுக்கு ஃபேமஸ் கேஸ் வானமாமலை ஜீயர் கேஸ், AR 1961 Supreme Court page 1720. AR 1961 Supreme Court page 1720. AR 1993 Supreme Court page 1163. AR 1962 Supreme Court page 853. AR 1962 Supreme Court. பாஞ்சரத்ன ஆகமம், ரைட். ஒன்னு வைகாநாசம், இன்னொன்னு வந்து சிதம்பரம் கோயில் வந்து சைவ கோயில் அங்கங்க வந்தது. இது வைகாநாச ஆகமப்படிதான் நீ வந்து பண்ணணும், பாஞ்சரத்ன ஆகமப்படி பண்ண முடியும்னு சொல்லி சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் யுவர் சிவில் ரைட். 19 AR 1993 Supreme Court page 1163,
KR 1962 Supreme Court page 853. அடுத்தது நான் என்ன சொன்னேன், there must be a infringement in private law. ஒரு பிரைவேட் லா இருக்கணும், அதுல எனக்கு உரிமை இருக்கணும், அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கணும், இன்ஃப்ரிஞ்ச் ஆயிருக்கணும். நான் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ ஒருத்தரை நான் திட்டேன், டிஃபமேஷன், அவன் என் மேல கேஸ் போடுறான். நான் அவன்கிட்ட கேள்வி கேட்கிறேன், ஐயா நீ டிஃபமேஷன் போடுறிய, உன்னை திட்டுனா தப்பு, உனக்கு வந்து நான் வந்து டேமேஜஸ் கொடுக்கணும்னு எந்த பிரைவேட் சட்டம் சொல்லுது? அக்ரிமெண்ட் போடுறேன், சேல் அக்ரிமெண்ட் போடுறேன், நீ கொடுக்கல, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எனக்கு ரைட் இருக்கு, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு போடுறேன். நீ கூட பிறந்த தம்பி சொத்து பாகம் கொடுக்க மாட்டேங்கிற, பார்ட்டிஷன் ஆக்ட் ரைட் இருக்குது, நான் போய் கேட்கிறேன், ஹிந்து லால இருக்கு, நான் போய் கேட்கிறேன். நான் உன்னை திட்டேன், அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன், டிஃபமேஷன் நீ போடுற, எந்த பிரைவேட் சட்டத்தின் அடிப்படையில் நீ போடுறேன்னு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு என்ன பதில்? என்ன பதில்? Under which private law you got remedy to file a suit for defamation against me? டாட்ஸ் ஆக்ட் இருக்கா தம்பி? ஐபிசில வந்து அது வந்து 599 499, அது கிரிமினல் கேஸ், நான் சொல்றது சிவில் கேஸ். லா ஆஃப் டார்ட்ஸ் இருக்குதா? லா ஜெனரல் கிளாஸ் ஆக்டா? லா ஆஃப் டார்ட்ஸ்ல செக்ஷன் 1, 2, 3 இருக்குதா? இல்ல. அப்ப இதுக்கு பேர் வந்து என்ன? கான்ட்ராக்டட் எங்கப்பா வந்துச்சு? அப்பா இதுக்கு பேர் வந்து காமன் லா ரெமெடி. லா ஆஃப் டார்ட்ஸ் வந்து இங்கிலாந்துல இருக்குது, தட் இஸ் மேட் அப்ளிகபிள் டு இந்தியா. Common law remedy, all the common law which are in force before the constitution shall continue to be in force until the same is amended or repealed by the Indian Constitution. This is Article 372 of the Constitution of India. So violation of common law right is also a civil right. Violation of a common law is a civil right. 2016 7 SCC page 221. 2016 7 SCC page 221. சரி, செக்ஷன் 3ல லிமிடேஷன் ஆக்ட்ல பிரதிவாதி பார்டு பை லிமிடேஷன் இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு see whether the suit claim is barred by limitation. அதே மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா, பிரதிவாதி சொன்னாலும் சரி சொல்லாம இருந்தாலும் சரி, it is the duty of the court to see whether it has got jurisdiction to entertain the suit. 2016 10 SCC page 813. 2016 10 SCC page 813. இப்ப நம்ம பார்த்தது ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன். சிவில் கோர்ட்டுக்கு செக்ஷன் 9 படி எப்ப ஜூரிஸ்டிக்ஷன் வரும் தான் நம்ம வந்து பார்த்தோம். சிவில் நேச்சர் வழக்கு இருக்கணும், சிவில் ரைட் இன்வால்வ் ஆயிருக்கணும், பிரைவேட் லா அஃபெக்ட் ஆயிருக்கணும், ரிலிஜியஸ் மேட்டர்ல பெர்குசிவ் பிரிவிலேஜ் இல்லாம இருக்கணும். So civil court has got jurisdiction. இந்த ஜூரிஸ்டிக்ஷனை தவிர இன்னும் எத்தனை வகையான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு? பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷன். பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது சிட்டி சிவில் கோர்ட் ஆக்ட்ல முனிசிபல் கோர்ட்டுக்கு பணம் சம்பந்தமா எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அங்க போடலாம். 1 லட்சத்துக்கு மேல இருந்து 5 லட்சம் வரைக்கும் சப் கோர்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்.
இது பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷன். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், திருச்சியில ப்ராப்பர்ட்டி இருந்தா திருச்சி கோர்ட்டுக்கு தான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். தஞ்சாவூர் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் திருச்சி கோர்ட்ல போட முடியாது. So it defines territorial jurisdiction. Revisional jurisdiction. இந்த தமிழ்நாடு பப்ளிக் டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு மேல ஒரு ஆர்டர் போட்டு, ரெவென்யூ கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ரிவிஷன், ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், சிவில் சூட் சிஎஸ் போடுறோம்ல ஹைகோர்ட்ல, அதுக்கு பேர் என்ன? ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். எக்ஸ்ட்ராடினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் 226 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட்ல போடுறோம் இல்லையா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு பேரு எக்ஸ்ட்ராடினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ட்ரஸ்ட் ஆக்ட்ல செக்ஷன் 34ல இந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி மேனேஜ் பண்றது, அட்மினிஸ்டர் பண்றது, ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விற்கலாமா, போலாமா, வரலாமா அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கேட்கணும். அந்த அட்வைஸுக்கு பேரு கன்சல்டேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன். கன்சல்ட் பண்றோம், கன்சல்டேட்டிவ் jurisdiction. Admiralty jurisdiction. இது overseas concerning ships or sea and other navigable matters. கடல் சம்பந்தப்பட்ட அட்மிரால்டி ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. மார்ஷல் ஜூரிஸ்டிக்ஷன் மிலிட்டரி சம்பந்தப்பட்டது, மிலிட்டரிக்கு தனி கோர்ட். கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், ரெண்டு கோர்ட்டுக்கும் ஈக்குவல் பவரா இருந்ததுன்னா கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன், ரெண்ட் கண்ட்ரோலர் வந்து என்ன இருக்கு, லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன் தான். லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா, வாடகை பாக்கி இருக்கா, ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் கேட்கறானா, இப்போ அது வந்து போனஃபைடா, அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன, லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன். அதே மாதிரி ஆல் ட்ரிபியூனல்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஆர் having limited jurisdiction. Contempt jurisdiction, எந்த கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் contempt jurisdiction? முனிசிபல் கோர்ட்லயே, சப் கோர்ட்லயே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை அவன் வயலேட் பண்ணிட்டான். இப்ப மேல கண்டெம்ட் அந்த கோர்ட்ல எடுக்க முடியுமா? எடுக்கலாமா? கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு இருக்கு? ஒரு பிரின்சிபல் சப்ஜெக்ட் ஒரு ஆர்டர் போடுறாரு, கலெக்டர் வந்து இந்த ஆர்டர் போடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறாரு. ஆனா அதே மாரி கலெக்டர் உத்தரவு போட்டாரு, அது கலெக்டருக்கு மேல கண்டெம்ட் எடுக்கலாமா சப்கோர்ட்ல? So contempt jurisdiction is vested with the High Court. Section 10. Subordinate court போட்ட உத்தரவை யாராச்சும் மீறினாங்கன்னா அதுக்கு மேல ஹைகோர்ட்ல செக்ஷன் 10ல கண்டெம்ட் போடலாம். So அது contempt jurisdiction. Supervisory jurisdiction யாருக்கு இருக்கு? Supervisory jurisdiction யாருக்கு இருக்கு? High Court is enjoying the supervisory jurisdiction under Article 227 of the Constitution of India. High Court என்ன பண்ணணும்? கீழமை நீதிமன்றங்கள், all subordinate courts ஆர்டர் ஒழுங்கா போடுறாங்களா, the propriety, legality, correctness of the order சரியா இருக்கா என்ன ஏதுன்னு பாக்குறது, ரெகுலேட் பண்றது ஹை கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. என்ன ஜூரிஸ்டிக்ஷன்? பிரசிடென்ட் கேட்கிறாரு, இந்த ஆக்ட்ல நான் கையெழுத்து போடலாமா வேணாமா, கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் ஆர் நாட். ஆமா, ஆர்டர் 13(2)A வந்து disobedience of the order passed by the court. You can't say that it is a contempt. If you want to proceed against contempt, only before High Court. Disobedience of the order, ஆர்டர் 13(2) இல்ல அதே கோர்ட்ல நீங்க போடலாம். You can attach or arrest. சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்.
ஸோ ஜூரிஸ்டிக்ஷன்ல இவ்வளவு வகைகள் இருக்கு. ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷனும் உங்களுக்கு தெரியணும். செக்ஷன் 9 எபிஸ்டலரி ஜூரிஸ்டிக்ஷன். எனக்கு என்னன்னு தெரியலையப்பா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. அந்த கிறிஸ்டியன் மேட்டர்ல அந்த இது அந்த இதுக்கா இந்த ஜூரிஸ்டிக்ஷனா வருது? along with you, I want to learn more. So, section 9 of CPC deals with jurisdiction of civil code. அதை நான் பார்த்துட்டோம். By way of epistle அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த கோர்ட்டுக்கு இருக்கு? ஒரு written by oppressed people. whistle blower இருக்கா? (345) CRPC. Okay. Public interest litigation, அது என்ன jurisdiction? அப்ப A32 இதெல்லாம் rights available to you. Now I want to know, is there any other jurisdiction? நான் சொல்லதை தவிர வேற ஏதாவது ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு உங்ககிட்ட கேட்கிறேன். பெக்குனரி டெரிட்டோரியல் ரிவிஷன், அது ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷன், அது ஹைகோர்ட்டுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு, அதெல்லாம் ஆல் ரைட். இதை தவிர ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் 10 CPC, ஸ்டே ஆஃப் சூட் or res sub judice. Right. Res sub judice. Jurisdiction of foreign courts. அது வந்து ரெவ்யூ வந்து இன்ஹரண்ட். அது ரெவ்யூ வந்து இன்ஹரண்ட். Oh, all right. Section 10 res sub judice அப்படின்னா என்னன்னா வெரி சிம்பிள். அப்படியா? காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாம கேஸ் ஃபைல் பண்ணா it's a ground to reject the plaint. epistle அப்படின்னு சொன்னா லெட்டர். ஒரு லெட்டர் ஒன்னு பேஸ் பண்ணா கோர்ட் will take cognizance of the matter and it will be taken on file and court will decide the matter. All right. Section 10 ஒரு subject matter, same subject matter, same subject matter between the same parties. ஒரு வழக்கு ஒருத்தர் தாக்கல் பண்றான், நான் இன்ஜெக்ஷன் சுட்டு போடுறேன். நான் என்ன சொல்றேன், இந்த சொத்துல நான் தான் சுவாதீனத்தில் இருக்கிறேன், என் பிரதிவாதி உள்ளுக்கு வரக்கூடாது, நான் போடுறேன் சூட்டு. நான் 2000 போடுறேன். 2001 அந்த பிரதிவாதி ஆஸ் பிளைண்டிஃபா என் மேல கேஸ் போடுறான், அந்த சொத்துல அவன் தான் சுவாதீனத்துக்கு, நான் உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு. டூ சூட்டா? there are two suits. Parties are one and the same, subject matter one and the same. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல போடுறேன், அவன் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல போடுறான். ரெண்டு கோர்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன்? கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்.
when there is a concurrent jurisdiction, when the subject matter is one and the same, when the parties are one and the same, அப்படின்னு இருக்கும் பொழுது முதல்ல கேஸ் போட்டா பாருங்க. நான் போட்டல 2000 ஃபர்ஸ்ட் ஏடிஎம்ல. நான் வந்து ஒரு செக்ஷன் 10ல ஒரு பெட்டிஷன் போட்டு சேம் சப்ஜெக்ட் மேட்டர் இந்த பிரதிவாதி as plaintiff இன்னொரு கேஸ் போட்டிருக்கிறான், அந்த சூட்டை ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். எந்த சூட்டை ஸ்டே பண்ண முடியும்? subsequently instituted suit. அது ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் செக்ஷன் 10. அப்ப நீங்க எதை ஸ்டே பண்ண போறீங்க? ட்ரையல் ஆஃப் தி சப்சிக்வென்ட்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட். நான் ஒரு ஐஏ போட்டிருக்கிறேன், ஐஏ எடுக்கல. அவன் ஒரு ஐஏ போட்டிருக்கிறான், அந்த ஐஏ ட்ரையல்ல வந்து ஸ்டே பண்ணாலும் இந்த ஐஏவை எடுத்துக்கலாமா? ஐஏ கேன் பி ஹியர்ட். தேர் இஸ் நோ ஸ்டே டு ஹியர் தி ஐஏ. What was stayed here? Only the trial of the subsequently instituted suit alone is stayed and not the hearing of IA. So under section 10, the object is to avoid parallel proceedings. First suit, first earlier suit, and the court lam pe kekanu stay. To avoid, the object is சூட்டு அப்பீலும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனா? நான் என்ன சொன்னேன்? கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனா இருக்கணும்னு சொல்றேன். அப்பீல் வந்து அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் போயிடுது. ஒய்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு தஞ்சாவூர்ல கேஸ் போடுறா. புருஷன் வந்து தஞ்சாவூர் ஃபேமிலி கோர்ட்ல, புருஷன் ஃபேமிலி கோர்ட்ல இங்க திருச்சியில வந்து டைவர்ஸ் கேட்கிறான். ரெண்டு கோர்ட்டுக்கும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். மெயின்டெனன்ஸ், டைவர்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் வேற. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் படி ஒய்ஃப் எங்க இருக்கிறாங்களோ அந்த கோர்ட்டு தான் எல்லா கேஸும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்னா இருந்து சேம் பார்ட்டிஸுக்கு கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்ததுன்னா the subsequently instituted suit, the trial of the subsequently instituted suit can be stayed. This is for the purpose of applying res judicata. For the purpose of applying res judicata and to avoid parallel proceedings. ரெண்டு சூட்டு இன்னொரு சூட்டு தனியா நடக்க வேணாம். இந்த சூட்டை என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ இந்த ஜட்ஜ்மெண்ட் will bind the subsequent suit. The degree passed in the earlier suit will operate as res judicata in the subsequent suit. அது தனியா எடுத்து விசாரிக்கணும் அவசியம் இல்லை. நார்மலா கோர்ட் என்ன பண்ணாங்க, ரெண்டு சூட்டி ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு காமன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி வாய்ப்பு இல்லாத பொழுது subsequently instituted trial மட்டும் ஸ்டே பண்ணலாம். So the object is to avoid parallel proceedings. 2005 2 SEC page 256. 2005 2 SEC page 256. AR 1998 Supreme Court. AR 1998 Supreme Court page 1952. இப்ப முன்சிப் கோர்ட்டும் சப் கோர்ட்டுக்கும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனா? இல்ல இல்ல. அப்புறம் ஹவுஸ் செக்ஷன் 10 will apply. AR 1998 Supreme Court page 1952. அந்த செகண்ட் சூட்டோட ட்ரையல்ல மட்டும் தான் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற ரூலிங் AR 1974 மைசூர். AR 1974 மைசூர் page 63. Sorry, AR 2004 Supreme Court page 2331. Subsequently instituted suit trial வந்து ஸ்டே பண்ணணுங்கிறதுக்கு AR 2004 Supreme Court page 2331. ஐஏ இருந்தா ஐஏவை நடத்தலாம் அப்படிங்கிறது ரூலிங் தான் AR 1974 மெட்ராஸ், இது மைசூர் page 63. நீங்க ஸ்டே கேட்கலாம், கேட்காம விட்டுட்டீங்கன்னா you have waived your right. இப்ப சிவில் கோர்ட்ல ஒரு வழக்கு நடக்குது, லேபர் கோர்ட்ல நடக்குது.
டிஸ்மிஸ் ஃபார் சர்வீஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லீகல் நல்லன் வாயின்னு கேட்குறான் சிவில் கோர்ட்டில். எனக்கு வேஜஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லேபர் கோர்ட்டில் கேட்குறான். லேபர் கோர்ட்டுக்கும் சிவில் கோர்ட்டுக்கும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனா? நோ. ஸோ லேபர் கோர்ட் இஸ் நாட் ஹேவிங் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கு ரூலிங் 2005 2 SCC 2005 2 SCC பேஜ் 256. ரிட்டுக்கு செக்ஷன் 10 அப்ளை ஆகுமா? ரிட் ப்ரொசீடிங்ஸுக்கு ரிட்டுக்கு செக்ஷன் 10 will not apply. AR 2010 NOC notes of cases page 169 bracketல கல்கட்டா. AR 2010 NOC 169 bracketல கல்கட்டா. சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, அது மோரார்லஸ் சிம்பிள் இல்ல வேற மாதிரி. டிஆர்டில ஒரு கேஸ் பண்ணிங்க அதுக்குன்னு வச்சுக்கோங்க. DRT is not having concurrent jurisdiction as with that of the civil court. So அங்க நீங்க you cannot invoke section 10. AR 2012 Kerala page 89. AR 2012 Kerala page 89. Section 10 is mandatory for the purpose of applying the rule of res judicata. Section 10 is there. இதுக்கு ruling 2013 4 SCC 2013 4 SCC page 333. 2013 4 SCC page 333. அடுத்தது செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. இந்த ரெஸ் ஜுடிகேட்டா செக்ஷன் 11ல எக்ஸ்பிளனேஷன் 1 to எக்ஸ்பிளனேஷன் 8 இருக்கு. இது வந்து ரெஸ் ஜுடிகேட்டா எக்ஸ் கேபிட்டோ ரெஸ் ஜுடிகேட்டா அந்த மேக்ஸிம்ல தான் இருக்கு. அதாவது ஒன் சூட் ஒன் டெசிஷன் இஸ் எனஃப் ஃபார் எ சிங்கிள் டிஸ்பியூட். ஒரு வழக்கு ஒரு தகராறு, ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு போதும். ஆப்ஜெக்ட் வந்து 3 மேக்ஸிம் இருக்கு. டோன்ட் வரி, நான் வந்து உங்களுடைய நன்மைக்காக ஒரு இந்த 16-17 சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நீ எழுதுறீங்களா எழுதுறவங்களுக்காக சிபிசியில் மட்டும் தனி பேப்பர் இருக்கு, ஒரு 40 கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆதிலட்சுமி மாவட்டத்துக்கு இப்போ வந்து அதை போஸ்ட் பண்ணிடுவேன். அது நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை மட்டும் படிச்சா போறோம். அதுல எல்லாம் சொல்லியிருக்கேன். ரெஸ் ஜுடிகேட்டா பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அந்த நெமோ டெட் லீஸ் வெக்ஸாரி, அதாவது நோ மேன் should be vexed twice for the same cause. It is in the interest of the state that there should be an end to litigation. A judicial decision must be accepted as correct. அப்ப ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூஸ் ஃபைனலி ஹியர்ட் அண்ட் ஃபைனலி டிசைடட். ஒரு வழக்குல ஒரு இஷ்யூ வந்து ஹியர் பண்ணி ஃப்ரேம் பண்ணி இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணி ஹியர் பண்ணி ஃபைனலா டிசைட் பண்ணிட்டா அதே இஷ்யூஸ் பின்னாடி இருந்துச்சுன்னா the principles of res judicata will apply to the second suit. முன் தீர்ப்பு தடை. ஏற்கனவே ஒரு வழக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, அதை நீ வந்து ஒத்துக்க, அதுக்கு மேல நீ அப்பீல் போ, அது வேற. திரும்ப அதே கோர்ட்ல நான் வேற கேஸ் போடுவேன் அப்படின்னா போட முடியாது, அதுக்கு எண்டே இல்லாம போயிடும் இல்லையா? அதுதான் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா ஆப்ஜெக்ட். ஒருத்தரை வந்து ஒரு தடவை தண்டிக்கலாம், 2 தடவை. நோ மேன் ஷல் பி வெக்ஸ்ட் ட்வைஸ்.
அதே மாதிரி யூ மஸ்ட் அக்செப்ட் த டெசிஷன் ஆஃப் த கோர்ட் அஸ் கரெக்ட். தப்புன்னா நீங்க அப்பீல் போங்க. முன்சிப் கோர்ட்ல பிடிஎம்ல போட்டு ஒரு ஆர்டர் வாங்க, கேஸ் தோத்து போச்சு, திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போய் அதே வழக்க திரும்ப கேஸ் போட முடியுமா? முடியாது. ஸோ இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட், ஒன் suit, one decision is enough, and the decision of the court must be accepted. இந்த எக்ஸ்பிளனேஷன் 1 to 7 இருக்கு, 8 இருக்குல்ல, இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெஸ் ஜுடிகேட்டா நம்ம வந்து தூள் படுத்திடலாம். எக்ஸ்பிளனேஷன் 1, ஃபார்மர் சூட்னா என்ன? நான் இந்த ஸ்டே ஆஃப் சூட்டுக்கு நான் சொன்னேன்ல, 2000 நான் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறேன், 2001 என்னோட பிரதிவாதி வாதியா வந்து இன்னொரு கேஸ் போடுறான், 2 சூட்டும் பெண்டிங். முதல் சூட்டு யாரு? என்னோடது. 2வது சூட்டு என்னோட ஆப்போனன்ட். 2 சூட்டு பெண்டிங். ஏன் சூட்டு வந்து அன்பார்ச்சுனேட்டா பிடிஎம்ல இருக்கு, அவனோட சூட்டு வந்து ஃபார்ச்சுனேட்டா ஃபர்ஸ்ட் ஏடிஎம். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் ஜட்ஜ் வந்து வெரி ஷார்ப், டைமே கொடுக்க மாட்டாரு, சீக்கிரம் கேஸ் நடத்துறாரு. பிடிஎம் வந்து மெதுவா தான் நடத்துறாரு. அவன் என்ன பண்ண, ஸ்டே எல்லாம் கேட்கல, செக்ஷன் 10ல பெட்டிஷன் போடல, ஐ வைவ்டு, அவன் அந்த கேஸ் நடத்துறான். நடத்த அதுல டிகிரி ஆயிடுது. அதுல நடத்தி டிகிரி ஆயிடுது. அப்ப இந்த வழக்குல எது ஃபார்மர் சூட்டு? 2000 போட்டது என்னோட ஃபார்மர் சூட்டா, 2001 தாக்கல் பண்ணி எனக்கு முன்னாடி டிகிரி வாங்கின அந்த கேஸ் வந்து ஃபார்மர் சூட்டா? எக்ஸ்பிளனேஷன் 1 to section 11 says even if the any degree is passed in the subsequently instituted suit, that suit is considered as a former suit. So that degree will operate as adjudicata in my case. இப்ப ஃபார்மர் சூட்டுங்கிறது எந்த வழக்கு முதல்ல போட்டதுங்கிறது அர்த்தம் இல்ல, எந்த வழக்குல தீர்ப்பு முன்னாடி கொடுக்குறாங்களோ அந்த வழக்கு தான் ஃபார்மர் சூட். இதான் எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2, whether or not right of appeal is there or not. இப்போ ஒரு வழக்கு நம்ம தாக்கல் பண்றோம், அந்த வழக்கு தாக்கல் பண்ணா அதுக்கு மேல அப்பீல் இருக்கு. ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறோம் முன்சிபல் கோர்ட்ல, அதுக்கு மேல அப்பீல் சப் கோர்ட்ல இருக்கு. டிக்ளரேஷன் போடுறோம், அப்பீல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சில வகையான வழக்குல அப்பீல் புரவிஷனே இல்லைன்னு சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 6 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல நீங்க சுவாதீனத்துல இருக்கிறீங்க, உங்க சுவாதீனத்தை சட்டப்படி தான் வெளியேற்றணும். திடீர்னு ஆளை வச்சு ஒருத்தன் வெளியேற்றிட்டான், நீங்க என்ன பண்ணணும்? 6 மாசத்துக்குள்ளார ஃப்ரம் த டேட் ஆஃப் டிஸ்போசேஷன், 6 மாசத்துக்குள்ளார கோர்ட்ல போய் இது மாதிரி நான் சுவாதீனத்துல இருந்தேன், என்னை சட்டத்துக்கு புறம்பா அடியாளை வச்சு, போலீஸ் துணையோட அடியாளை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி என்னை வெளியேற்றிட்டாங்க, எனக்கு திரும்பவும் சுவாதீனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரெக்கவரி ஆப்பர்சன் சூட்டு போடலாம். நீங்க சூட்டு போட்டு இப்ப சூட் இஸ் டிகிரீடுன்னு வச்சுக்காங்களேன், அந்த ஆப்போசிட் பார்ட்டி அதுக்கு மேல அப்பீலே போக முடியாது. ஏன்னா no appeal will lie as against the degree passed under section 6 of the specific relief act. இப்ப நான் ஒரு சூட்டு போடுறேன், டிஸ்மிஸ் ஆனா எனக்கு அப்பீல் நான் போய் ரெடி பண்ணுவேன், தாக்கல் பண்ணுவேன். அந்த அப்பீல் ரெமடியா பார் ஆனதுன்னா நான் இன்னொரு சூட்டு போட்டா என்ன கேட்கலாமா? கேட்க கூடாது. அப்ப செக்ஷன் 6 அப்பீல் இல்ல, ஆனா என்ன உண்டு? ரிவிஷன் உண்டு. ஆர்டிகல் 227ல யூ கேன் வெரி வெல் ஃபைல் ரிவிஷன், பட் அதே கோர்ட்ல போய் நீங்க வேற கேஸ் போடக்கூடாது. சோ ரைட் ஆஃப் அப்பீல் ஒரு வழக்குல இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பு அதே மாதிரி பின்னாடி வர வழக்குல ரெஸ் ஜுடிகேட்டாக அப்ளை ஆகும். இதுதான் செக்ஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 3. தண்ணி கொடு, 2 seconds. ஹாட் வாட்டர் இல்லையா?
explanation 3. The matter above referred and the appeal explanation 2 la referred to must in the former suit have been alleged by one party and either denied or admitted expressly or impliedly by the other. ஸோ அந்த வழக்குல உங்க ரைட்டை பொறுத்தவரை நீ எக்ஸ்பிரஸா சொல்லியிருக்கணும், டினை பண்ணியிருக்கணும், அட்மிட் பண்ணியிருந்திருக்கணும். எக்ஸ்பிளனேஷன் 4 கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா உங்களுக்கு சொல்லியாச்சு ஏற்கனவே. ஸோ பாஸ் ஆன் டு எக்ஸ்பிளனேஷன் 5. ஒரு வழக்குல நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது, நீங்க மணி சூட்டு போடுறீங்க, சூட் இஸ் டிக்ரீடு, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கல, நீங்க திரும்ப இன்ட்ரெஸ்ட் கேட்டு இன்னொரு வழக்கு போட முடியுமா? போட முடியாது. என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்டதா தான் அர்த்தம், நீதிமன்றம் அதை கொடுக்கலன்னு அர்த்தம். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடுறீங்க, சூட்டு டிஸ்மிஸ்டு, அதுக்கப்புறம் அதே கோர்ட்ல போய் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கல, எனக்கு ரீஃபண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் வட்டியோட கொடுக்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட முடியுமா? முடியாது. So the relief which you are entitled under law, whether or not it is specifically prayed or not, if it is not granted expressly, it is deemed to be denied. That is explanation 5. Explanation 6, representative suit. Representative suit la இப்ப நான் வந்து இப்ப தில்லைநகர்ல இருக்கிறேன், தில்லைநகர்ல திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன் வந்து ஒரு பாத்ரூம் கட்ட வராங்க, கட்டக்கூடாதுன்னு சொல்லி நானும் என் பக்கத்து வீட்டுக்காரர் 4-5 பேர் சேர்ந்து ஒரு சூட்டு போடுறோம். சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுது. அதே தள்ள 10 வீடு தள்ளி இருக்கிற வந்து திரும்ப அதே வழக்கு போட முடியுமா? போட முடியாது. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ல ஒரு டிகிரி பாஸ் பண்ணா என்ன, அதுல அந்த வழக்கு நான் பார்ட்டியே கிடையாது, எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அதே தள்ள இருக்கிறவன் திரும்ப ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில அதே மாதிரி வழக்கு தாக்கல் பண்ண முடியாது. So degree passed in a representative suit will also operate as res judicata. அடுத்தது explanation 7. Execution proceeding லையும் res judicata will apply. Explanation 8. Limited jurisdiction. Rent controller வந்து என்ன பண்றாரு, ஒரு உத்தரவு போடுறாரு, இந்த ரெஸ்பாண்டன்ட் டெனன்ட் வாடகை பாக்கி கொடுக்கல போடுறாரு. நான் சஃபர்ட் டிகிரி பை தி ரெண்ட் கண்ட்ரோலர். நான் போயிட்டு இந்த இடம் எனக்கு தான், நான் தான் ஓனரு அப்படின்னு சொல்லி சப்சிக்வெண்டா ஒரு சூட்டு போட முடியுமா? நோ டவுட் ரெண்ட் கண்ட்ரோலர் இஸ் ஹேவிங் லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன் பர்சனா டெசிக்னேட்டா. அதுக்கு மேல நான் அப்பீல் தான் போய் சேலஞ்ச் பண்ண முடியுமே தவிர, அதில் அதுக்கு நான் டைட்டில் கிளைம் பண்ண என்ன பண்ணணும், சிவில் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்ட் கண்ட்ரோலர் பெட்டிஷன் போட்டுருக்கணும். ஸோ ஹேவிங் அட்மிட்டட் மை ரிலேஷன்ஷிப் வித் தி petitioner as landlord and tenant, when I suffered a degree from the limited court having limited jurisdiction, that degree will operate as adjudicata in my subsequent suit. So limited jurisdiction court ஒரு டிகிரி கொடுத்திருந்தாலும் that will operate as res judicata. இப்போ ஒரே சூட் நடக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போடுறோம், டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, திரும்ப இன்னொரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போடலாமா? அதே கோர்ட்ல போட முடியாது. ஸோ res judicata will apply at different stages of same proceedings. Different stages of same proceedings. 2006 12 SCC page 41. 2005 1 SCC page 787. ரெண்ட் கண்ட்ரோல் ப்ரொசீடிங்ஸ் ரெஸ் ஜுடிகேட் அப்ளை ஆகுமா? நான் வாடகை பாக்கிக்காக என் டெனன்ட் மேல கேஸ் போடுறேன், ஆர்சிஓபி போடுறேன், டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, திரும்பவும் நான் சொந்த உபயோகத்துக்கு போடுறேன், ஏற்கனவே நீ போட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, ரெஸ் ஜுடிகேட் அப்ளைன்னு சொல்ல முடியுமா? ஸோ ரெண்ட் கண்ட்ரோல் ப்ரொசீடிங்ஸ்ல ரெஸ் ஜுடிகேட்டா வில் நாட் அப்ளை. 2001 6 SCC page 473.
ஒரு கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்ல, ஆனா டிகிரி கொடுத்துட்டாங்க, ஆனா இட் அட்டைன் ஃபைனாலிட்டி. ஈவன் தென் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரெஜுடிகேட்டா வில் நாட் அப்ளை. ஏன்னா டிகிரி இட்செல்ஃப் இஸ் a nullity. 2011 10 SEC page 543. 2011 10 SEC page 543. 2009 2 SEC page 315. 2009 2 SEC page 315. AR 2015 Supreme Court page 2000. ஒரு சூட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுது. நான் ஒரு சூட்டு போடுறேன், நான் அந்த கோர்ட்டுக்கு போகல, சூட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுது. திரும்பவும் நான் இன்னொரு வழக்கு போடுறேன். எர்லியர் டிஸ்மிசல் ஆர்டர் வெதர் இட் வில் ஆபரேட் அஸ் அட்ஜுடிகேட்டா? யாராச்சும் பதில் தெரியுமா யாருக்காச்சும்? எஸ், பார்ட்டிஷன் சூட்டு போடலாம். யூ கேன் ஃபைல் அனதர் பார்ட்டிஷன். அதுக்கு லிமிடேஷன் கிடையாது, எப்பெல்லாம் உங்களுக்கு அது பண்ணலாம். என்னோட சூட்டு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட், திரும்ப நான் சூட்டு போடுறேன், ரெஜுடிகேட்டா அப்ளை ஆகுமா? why it will not attract, why it will not apply, why செக்ஷன் 2 சொன்னனே, யாருமே கவனிக்கலையா? சூட் இஸ் நாட் டிசைடட். அது ரெஸ்டோர் பண்ணல, பெட்டிஷன் போடலாம். என்ன பதில்? லீகலி ஸ்பீக் லீகலி. It is not a degree. Section 2(2) சொன்னல, 2(2) it does not include order dismissing for default. Once it is not a degree, where is the question of principles of adjudicata? இதுக்கு ruling AR 2011 Jammu and Kashmir page 64. AR 2011 Jammu and Kashmir page 64. Writ of habeas corpus res judicata apply ஆகுமா? Writ of yes, no. 2004 8 SEC page 106. 2004 8 SEC page 106. மத்த ரிட்டுக்கு அப்ளை ஆகுமா? எஸ். ரிட் ஆஃப் கோவாரண்டோ, மேண்டமஸ், செர்ச்சுவரி எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். 2005 7 SEC page 190. 2005 7 SEC page 190. இப்போ ஒரு பூர்வீக சொத்து இருக்கு. இந்த 2005 முன்னாடி ஆக்ட் 39 ஆஃப் 2005 ஹிந்து செக்ஷன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 6 அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பூர்வீக சொத்தை பொறுத்து நானும் என் பசங்களும் பாகம் பிரிச்சுக்கிட்டோம். பூர்வீக சொத்து எப்ப 1980 வச்சுக்குவோம். இப்ப என் பொண்ணு ரைட்டு கிடையாது. என் பொண்ணுக்கு ரைட் எப்ப வருது? இப்ப 2005 வருது. நான் பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். இப்ப 2005 பூர்வீக சொத்துல பொண்ணுக்கு பங்கு வந்துருது. சேஞ்ச் இன் லா. சேஞ்ச் இன் லா. ஸோ நாங்க ஏற்கனவே ஒரு சூட்டு போட்டு பார்ட்டிஷன் போட்டு டிகிரி எல்லாம் வாங்கிட்டோம் 2004 முன்னாடி. பொண்ணு என்ன சொல்றா? 2005 பங்கு வந்துருச்சு எனக்கு பூர்வீக சொத்துல, அந்த பாக டிகிரி வந்து என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சூட்டு போட்டா, whether the degree in the earlier suit will operate as adjudicata? Yes, it will apply as adjudicata. 2005 6 SEC page 751. 2005 6 SEC page 751. On the face of the record, the judgment is wrong. Erroneous decision. Whether it will operate as adjudicata? Wrong decision cannot operate as adjudicata. Wrong decision cannot operate as adjudicata. AR 1988 Supreme Court page 1531. புரியல? புரியுற மாதிரி சொல்றேன். 1988 முன்னாடி நான் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன்.
1988 பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அந்த சொத்து என்னோடதுன்னு சொல்லி நான் கிளைம் பண்ண முடியாது, டிஃபென்ஸும் எடுக்க முடியாது. ஆனா நான் ஒரு கேஸ் தாக்கல் பண்றேன் 88க்கு அப்புறம், நான் தான் ஒரிஜினல் ஓனர், சொத்து என்கிட்ட இருக்குன்னு. அந்த சூட் வந்து டிகிரி ஆயிடுச்சு, சூட்டு டிகிரி. அதுக்கு மேல அவன் அப்பீல் போல, என்னோட பினாமிதார் அவன் என்ன பண்றான், அதே கூட திரும்ப கேஸ் போடுறான். பினாமி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் உரிமையே கிடையாது, அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பான ஜட்ஜ்மெண்ட் என்னை கட்டுப்படுத்தாதுன்னு. அப்ப தட் இஸ் a wrong decision. ஏன் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐ கேனாட் மெயின்டைன் a suit for declaration of my title as against the ostensible owner. அப்ப a wrong decision will not operate as res judicata. 1988 Supreme Court page 1531. Res judicata applies to tribunal also. 1994 Supreme Court page 152. 1994 Supreme Court page 152. Res judicata sometimes is a mixed question of law and fact. No preliminary issue can be raised. 2002 2 SEC page 85. 2002 2 SEC page 85. Res judicata is a right given to you. அதாவது சப்சிக்வெண்டா சூட் போட்டா அதை you can invoke section 11. Whether res judicata can be waived? Yes, res judicata can be waived as that of section 10. 1993 3 SEC page 145. 1993 3 SEC page 145. Now the entire chapter is closed. I think with my little knowledge, I have tried my level best to elucidate what is degree, deemed degree, jurisdiction, res judicata, and res sub judice. Adilakshmi madam. Yes sir, it was very nice sir. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். Thank you so much. நீங்க தொடர்ந்து செஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்க த்ரோட்டை பாத்துக்கோங்க. நாட் ஓன்லி அவர் லீகல் எலைட் ஆன் ஆல் த பிளாட்ஃபார்ம் யூ ஆர் கண்டினியூஸ்லி கம்மிங். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளோட சிபிசி கொஸ்டின் டிஸ்கஷன் என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க சார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் எண்ட் இதே சமயத்துல எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க சிவில் ஜட்ஜ் மெயின், அதனால நம்ம முன்னாடி ஏதாவது செஷன்ஸ் போட முடியுமான்னு பாருங்க, திங்க் பண்ணி சொல்லுங்க சார். நாளைக்கு நான் சாருமதியை பேச சொல்றேன் உங்களுக்கு. அவங்க ஜூனியரும் பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க, சாட்டர்டே சண்டே எல்லாம் ஓவர் ஒர்க் பண்ண வைக்கிறோம். சாரி, ஆக்சுவலா we thank her also and really it's all for the aspirants future we are all doing it sir. Such a nice gesture from all of you. இல்ல ஜூனியர்ஸ் என்னால வந்து இது பண்ணிக்கங்க, ஏன்னா நான் பண்ற கஷ்டத்தை அவங்க பாக்குறாங்க. காமர்ஸ் சீக்கிரம் வந்துட்டு இங்க போயிட்டு ஹைகோர்ட்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு திரும்ப கிளைண்ட்டை பார்த்து டிக்டேஷன் கொடுத்து இது பண்ணி என்ன திரும்ப நைட்டு எப்படி நான் படுக்கிறது 1 மணி 2 மணி ஆயிடும். அதனால அவங்க எல்லாம் காமர் கரித்தாலாம் காமர் 9 மணிக்கு தான் சூரியனே பார்ப்பா. சார் சார் அவங்க இந்த பிரசன்ட் ஜெனரேஷன் சார் ஒன்னும் சொல்ல முடியாது. நான் காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார், படுக்க போறது 12 மணி. இந்த இத்தனை நாள் தொடர்ந்துமே ஐ ஸ்லீப் ஒன்லி 3 hours. இன்னைக்கு 3 செஷன் சார். அதை தவிர we have to do our personal work. இப்ப நான் உட்கார்ந்து நைட் ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டு தான் நான் தூங்கவே போக முடியும். இப்ப I have to go முடிச்சிட்டு நேரா கிச்சனுக்கு ஓட வேண்டியிருக்கும். Yes sir, we are all doing it till November 1st. We have to definitely work. அதாவது it is a message to all the participants. ஸோ நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை வந்து வாழ்க்கையில உயர்த்தணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பண்றோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தவிர சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஸோ வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து ஐ எம் கிவிங் மை லெக்சர். எனக்கு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் நான் சொல்லி கொடுத்தது மூலியமாவோ இல்லை நீங்களா தெரிஞ்சுக்கிட்டதாவோ உங்ககிட்ட யாராச்சும் விளக்கம் கேட்டு வந்தாங்கன்னா முகத்தை சுளிக்காம உங்களுக்கு 1000 வேலை இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சொல்றீங்கன்னா
அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற குரு தட்சணை.